நமக்கு மார்ஜினலைஸ்டு குரூப் பார்த்துட்டு இருந்தோமா? ஐபிஓபி மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்னா என்னது? பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகுறவங்க, சொசைட்டில நார்மலா இருக்கிற பீப்புளை விட அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் வேணும் அப்படின்னு பார்த்தோம். யார் யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் கேர் தேவைப்படும்னு பார்த்தோம்? எல்டர்லி, நமக்கு முதியவர்களுக்கு வேணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வேணும், அடுத்து மாற்று பாலினத்தவருக்கு வேணும், அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு ஸ்பெஷல் கேர் வேணும். நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மத சிறுபான்மையினர், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. நமக்கு மைனாரிட்டியே ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, இன்னொன்று ரிலீஜியஸ் மைனாரிட்டி. ஓகே, மொழி வாரியான சிறுபான்மையினர், இன்னொன்று மத வாரியான சிறுபான்மையினர். இந்த ரெண்டு கிளாசிஃபை வச்சுதான் யாரை சிறுபான்மையினர்னு சொல்லுவாங்க? முஸ்லிம், கிறிஸ்டியன், ஜெயின்ஸ். நான் கேட்கறது வந்து டெஃபினிஷன். பாப்புலேஷன்ல கம்மியா இருக்கும். பாப்புலேஷன் கம்மியா இருக்குன்னா எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க? அதிகமா இருக்கிறவங்களோட கம்பேர் பண்றப்ப இவங்க எல்லாமே கம்மியா இருப்பாங்க. 50%. ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் வந்து நார்மலா என்னன்னு சொல்றீங்க மைனாரிட்டி? நான் எக்ஸாக்டா என்னன்னு கேட்குறேன். 50%க்கு பிலோ இருந்தாலே அவங்க மைனாரிட்டி தான். இதான் 50%க்கு மேல இருந்தா அது மெஜாரிட்டி. 50% கீழே வருதுன்னா மைனாரிட்டி. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு லிங்குவிஸ்டிக், நமக்கு ஜென்ரலா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியும் ரிலீஜியஸ் மைனாரிட்டியும் வச்சிருக்கோம். மைனாரிட்டிஸ் நம்ம எதுல வேணாலும் எடுக்கலாம். இப்போ நமக்கு எம்பிஸ் எடுத்தோம், எம்எல்ஏஸ் எடுத்தோம்னா அதுல ஃபீமேல் ரேஷியோ வந்து மைனாரிட்டியா இருக்காங்க. அவங்க எம்பிஸா இருக்கிற பெண்கள், அமைச்சர்களா இருக்கிற பெண்கள் பார்த்தோம்னா அதுல அவங்க மைனாரிட்டி. அப்ப எதுலனாலும் நம்ம மைனாரிட்டி எடுக்கலாம். நம்ம ஜென்ரலா எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்னா லிங்குவிஸ்டிக்கும் சோஷியல் இஷ்யூஸ் வரும்போது, நமக்கு சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல்னு வரும்போது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியும் ரிலீஜியஸ் மைனாரிட்டியும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இதில் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே எல்டர்லியும் பீப்புள் வித் டிசேபிலிட்டியும் பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? நமக்கு இவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆண்டு என்ன பார்த்தோம்? 81. அது உங்களுக்கு தான் எட்டாத ஒன்றா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. ஸ்கீம்ஸ்ல இருந்து அவங்களுக்கு சர்வீஸ்ல இருந்து அவங்களுக்கான எல்லாமே எட்டாத ஒன்றா இருக்கு. அதனால 1981 அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மூணாவது யாரு வந்து ஸ்பெஷல் கேர் தேவைப்படுது அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், திருநங்கையர் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அவங்களுடைய பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. 2011 சென்சஸ் படி இந்தியாவில் 4.8 இருக்காங்களாம். அதுவே தமிழ்நாட்டில் 22,000 பேர்கிட்ட இருக்காங்க. இந்த டேட்டாலாம் நமக்கு தேவையில்லை, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்து நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர் சென்சஸ் எடுத்தாங்க? சர்வே 2011 சென்சஸ்ல தான் நமக்கு திருநங்கையர்கள் கணக்கெடுப்பு வந்து எடுத்திருந்தாங்க. ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க? 1782. 1782. 1872 கிடையாதா? 1872 தாங்க. என்ன தப்பா சொல்றேன்? ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க? 72 sir. என்ன 1772? 1872. 1872. ஓகே, அடுத்த சென்சஸ் 1881. 1881. 1881 அப்ப லார்ட் யாரு? ரிப்பன் பிரபு. ரிப்பன். 1872 அப்ப யாரு? லார்ட் மேயோ. மேயோ இறந்துருவாரு. இப்போ 1881க்கு அப்புறம் நமக்கு முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிப்பன் வருவாங்க. அப்ப 1881 சென்சஸோடைய கமிஷனர் யார்? ஹண்டர். ஹண்டர் கமிஷனர். ஹண்டரா? ஃப்ளோடன். ஓகேங்களா?
ஹண்டர் 2 ஹண்டர் வருவாங்களா? எஜுகேஷனுக்கு ஒரு ஹண்டர் வருவாங்க. அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக் அதை பத்தின ஆய்வு ரிசர்ச் நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஹண்டர் வருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸோடைய கமிஷனர் யாருன்னா ஃப்ளோடன். இப்ப யாரு அட் பிரசன்ட்ல கமிஷனர்? சஞ்சய் குமார். குமார் நாராயணன். 2011 சென்சஸோடைய கமிஷனர் சந்திரமௌலி. சந்திரபாபுவா? சந்திரமௌலி சார். சந்திரமௌலி தானா? ஓகே. போன தடவை வந்து சந்திரமௌலி, இந்த தடவை மிருத்யுஞ்சய் குமார். போன தடவை எத்தனாவது சென்சஸ் எடுத்தாங்க? 15th. இந்த டைம் 16ஆம். இப்ப நமக்கு அட் பிரசன்ட்ல சென்சஸ் எடுக்க போறாங்க. அது எத்தனை ஃபேஸா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க? 2 ஃபேஸா நடக்கும். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் எடுக்க போறாங்க. இந்த 2 ஃபேஸ் எப்படின்னா 2026ல அக்டோபர்ல இருந்து நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட்ல எடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸா 2027 2027 மார்ச்ல மற்ற பகுதிகள்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. 2027 மார்ச். 2026ல அக்டோபர்லயே இப்ப தொடங்கிட்டாங்க. பனி பிரதேசங்கள் மட்டும், நமக்கு ஸ்னோ ஏரியாஸ் மட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த மாதிரி பகுதிகளை எடுத்துருவாங்க. அப்படி கணக்கு எடுக்கும் போது சென்சஸ் எடுக்கும் போது 2 டேட்டாவா எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, நமக்கு என்னென்ன சோஷியோ எக்கனாமிக் வைஸ் எடுக்க போறாங்க. அப்ப வீட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, யார் யாரெல்லாம் இருக்கு அப்படின்னு அதுவும் 2 ஃபேஸா எடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸும் இதுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுத்தாங்களா, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு முறையா எப்ப எடுத்தாங்க? 1881ல தான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்புலயே முதல் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தாங்க. கடைசியா எடுத்தது எப்போ? 1931. இப்போ 1931 தான் நமக்கு லாஸ்ட் காஸ்ட் பேஸ் சென்சஸ். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பேஸ் சென்சஸ் வந்து 1881. அதுக்கப்புறம் இடையில எல்லாம் நிறைய எடுத்திருந்திருப்பாங்க. அதெல்லாம் டேட்டா ரிலீஸ் ஆயிருந்திருக்காது. நமக்கு எக்ஸாக்டா டேட்டா ரிலீஸ் ஆனது மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாரு காஸ்ட் பேஸ் சென்சஸ் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிச்சது? பீகார். ஓகே. திருநங்கைகள் பார்க்கணுமா? திருநங்கைகள் தினம் எப்ப? ஏப்ரல் 15. நமக்கு திருநங்கைகளுக்கான நல வாரியம் எப்ப தொடங்கினாங்க? 2008 ஏப்ரல் 15. 2008 ஏப்ரல் 15. நமக்கு திருநங்கைகள் நல வாரியம் அப்பதான் தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல அப்படியே நேத்து படிச்சு அதை ரிவிஷன் பண்ணுவோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான கொள்கை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க தேசிய அளவுல? 2006. அதுக்கப்புறம் நமக்கு 2007ல பழங்குடியினர் வாரியமும் மாற்றுத்திறனாளிகள் வாரியமும் வந்துடும். ஓகே. மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் எனர்ஜிக்காக பழ ஜூஸ் எல்லாம் குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம். 2008 ஃபர்ஸ்ட் மாற்றுத்திறனாளிகள். 2007 2008ல மாற்று பாலினத்தவர்களுக்கு வரும். இப்போ 2011 சென்சஸ்ல தான் முறையா நமக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய கணக்கெடுப்பு நடந்துச்சு. அதிகமான மாற்றுத்திறனாளிகள் எந்த பகுதியில் இருக்காங்கன்னா நமக்கு கண்டிப்பா உத்தரப்பிரதேசம் தான் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது தான் இதுவும் சொல்றாங்க. இப்போ நமக்கு மாற்றுப்பாலினத்தவருக்கான தினம் ஏப்ரல் 15. நமக்கு அந்த டே அன்னைக்கு தான் தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் தொடங்கினாங்க. அவங்களுக்கான விதிகள் எப்போ உருவாக்குனாங்க? தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் ரூல்ஸ் எப்போ உருவாக்குனாங்க? 2019.
2022. Okay. நமக்கு மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்ப? December 3. December 3. Okay. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆண்டு 1981. 1981. அதே மாற்று பாலினத்தவருக்கான தினம் April 15. ஓகே, April 15. திருநங்கைகளுக்கான நல வாரியம் 2008. April 15. 2008. ஓகே, தமிழ்நாடு திருநங்கைகளுக்கான பாதுகாப்பு விதிகள் 2020. 2022. அதிகமான மாற்றுப்பாலினத்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதி UP. யூபி. அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய பகுதி அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய பகுதி அப்படி எதுவும் இல்லையா? இந்தியால அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலம் இது. யூபி. யூபி தான். ஓகேவா? அதே மாதிரிதான் நமக்கு அதிகமான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறதும் யூபி தான். ஓகே, நமக்கு திருநங்கைகள் சொல்லியாச்சு. அப்ப தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் இந்தியாலேயே முதல் முறையா நம்ம தான் உருவாக்கியிருந்தோம். ஓகே, தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் April 15, 2008. யாருடைய பீரியட் இது? கலைஞர். கலைஞருடைய பீரியட். யாரு நமக்கு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோடைய மினிஸ்டர் தான் நமக்கு இதுக்கான தலைவராக இருப்பாங்க. அதுல யாரு ஹெட்டோ அதே தான் இதுவும் பார்த்துக்குவாங்க. என்ன நமக்கு எப்படி இருக்கும் இதோடைய அமைப்பு? 10 திருநங்கைகள் நமக்கு இருப்பாங்க, ஒரு திருநம்பி இருப்பாங்க. இந்த மாதிரிதான் பிரிச்சிருப்பாங்க. அப்ப மொத்தம் 11 அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள், 13 அலுவல் சாரா உறுப்பினர்கள். இந்த அளவுக்கு டெப்தா தேவையில்லை, என்னென்ன இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்ப இதுல நமக்கு மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் மூலியமா என்ன பண்ணுவாங்க? நேத்தே சொல்லியாச்சு, நலவாரியம் அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றதுதான். ஃபண்டு எக்கனாமிக் வைஸா நமக்கு கொடுக்கறது. அப்ப ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐடி கார்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கான எஜுகேஷனுக்கான உதவித்தொகை கொடுக்கறது. அதுக்கப்புறம் சுய தொழில் தொடங்குறதுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு மானியம் கொடுக்கறது. அவங்களுக்குன்னு தனியா ரேஷன் கார்டு கொடுக்கறது, பட்டா கொடுக்கறது, இந்த மாதிரிலாம். அப்போ ஓட்டர் ஐடி கொடுக்கறது. இப்போ தேர்ட் ஜெண்டருக்குன்னு தனியாக நமக்கு ஓட்டர் ஐடிஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு இப்போ நார்மலாகவே ஜெண்டர் மென்ஷன் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் மேல் ஃபீமேல், நமக்கு அடுத்த அதர் ஜெண்டர்ஸ் வரும், தேர்ட் ஜெண்டர், இல்லாட்டி ஃபீமேல் மேல் அதர் ஜெண்டர்ஸ். நமக்கு ஏதோ ஒன்று இப்படி தான் 3 ஜெண்டர் தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்து வந்திருப்பாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் டிரான்ஸ்ஜெண்டர் இப்போ அவங்களுக்குன்னு தனியாக விடுதிகள் தொடங்கியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? அரண். ஓகே, எங்க தொடங்குனாங்க? மதுரை. சென்னை, மதுரை. 2 பிளேஸ்லயே தொடங்கி இருந்திருப்பாங்க. ஓகே, நமக்கு மாற்றுப்பாலினத்தவர் அப்படிங்கிறது ஜெனட்டிக் டிசீஸா? புரியல.
ஜெனட்டிக் டிசீஸா? நோ சார். மாற்று பாலினத்தவர்கள். டவுன் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். அப்படின்னா என்னது? 21 ட்ரைசோமி. ட்ரைசோமினா 22 இருக்கணும், ஒண்ணு கம்மியா இருக்கும். கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? மாத்தி சொல்ற மாதிரி இருக்கேன். 21ல ஒரு குரோமோசோம் கூடுதலா இருக்கும் சார். ட்ரைசோமினா கூடுதலா இருக்கும். ஓகேவா? ட்ரைசோமி தானே 21ல. மோனோசோமினா சயின்ஸே கேட்காதீங்க. 2n minus 1 சார். குரோமோசோம் கம்மியா இருக்குது மோனோசோம். ட்ரைசோமினா ஒன்று அதிகமா இருக்கிறதா? மோனோசோமினா 2n-1. ஓகேயா? n இடத்துல 1 போடுங்க, என்ன வரும்? 1 தானே. அப்படிதானே. அதே நல்லிசோமினா 2n-2. ஓகேவா? ட்ரைசோமினா 2n+1. 2n+ ட்ரைனா 3 தானே. அப்ப 2n n இடத்துல 1 போட்டீங்கன்னா அப்ப 2n+1 போடும் போது நமக்கு 3 வந்துடும். நல்லிசோமினா நல்னா என்னது? 0வா? அப்ப 2n-2 அப்படிங்கிறது. அப்ப n இடத்துல 1 போட்டீங்கன்னா நமக்கு 2 - 2 0 ஆயிடும். ஓகேவா? மோனோனா சிங்கிள். அப்ப 1 மட்டும் 2n-1 அப்படிங்கிறப்ப 2 × 1 1, அதுக்கப்புறம் 2 வந்துடும். -1 போட்டீங்கன்னா ஆன்சர் 1 தான் வரும். புரியுதா? ட்ரைசோமி, மோனோசோமி, நல்லிசோமிங்கிறது. இதுவே டெட்ராசோமின்னு ஒன்று இருக்கும். 4 குரோமோசோம்ஸ் இருக்கும். 2n+2. புரியுதா? என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நமக்கு எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருக்கும் நார்மல் ஹியூமன் பீயிங்ல? ரொம்ப கஷ்டமான கேள்வியா? எவ்வளவு இருக்கும் நார்மல் ஹியூமன் பீயிங்ல? 23 pairs 46 குரோமோசோம் சார். 23 pairs இருக்கும். ஓகே, 23 பேர்ஸ் இருக்கும், 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, பேர்ல கேட்குறாங்கன்னா நமக்கு 23 பேர்ஸ். அதே வந்து நமக்கு டோட்டலா எவ்வளோ குரோமோசோம்ஸோட கவுண்ட் மட்டும் கேட்குறாங்கன்னா 46 இருக்கும். ஓகே, குரூப்ல பிக்சர் போட்டுட்டு இருந்திருப்பேன் குரோமோசோம்ஸ். பார்த்துட்டீங்களா அந்த பிக்சர்? டுவெண்ட்டி 3 பேர்ஸ் இருக்கா? ஒண்ணுமே தெரியலையா பிக்சர்ல? தெரியுது சார். ஓகே, 23 பேர்ஸ் இருக்கா? நமக்கு மொத்தம் 23 பேர்ஸ் இருக்கு. அதுல லாஸ்ட் ஒன் தான் நமக்கு செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜெண்டரை டிசைட் பண்றது. ஒரு ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லி டிசைட் பண்றது யார்? மதரா ஃபாதரா? ஃபாதர் சார். ஃபாதர். ஓகே, இப்போ அதுல நமக்கு நார்மலா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, எப்படி எல்லாம் வரலாம். XY குரோமோசோம் இருக்கலாம், இல்ல எப்படி மேல்னா என்னது, ஃபீமேல்னா என்ன? ஃபீமேல்னா XX சார். XY வந்து மேலா? எஸ் சார். ஓகே, அப்ப XXனா ஃபீமேல். ஓகே.
இதெல்லாம் நம்ம 10th புக்ல இருக்கிறது தாங்க. நான் ஏதோ வெளியில தாண்டி போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான், 10th புக்ல இருக்கிறது தான். ஏன் சொல்றேன்னா எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சயின்ஸ் படிக்காமயே போகாதீங்க. அதுக்கும் பிக்சர் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. நமக்கு எப்படியெல்லாம் காம்பினேஷன் இருக்குன்னா, ஃபீமேல் அப்படின்னா எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல நமக்கு எக்ஸ்எக்ஸ், இந்த சைடு நமக்கு மேலுக்கு எக்ஸ்ல வந்து எக்ஸ்எக்ஸ் இருக்கும், ஸ்பெர்ம்ல வந்து XY இருக்கும். அப்ப இங்க நமக்கு மெர்ஜ் ஆகும் போது இது ஒன்னா XX காம்பினேஷன் வரலாம், XY காம்பினேஷன் வரலாம், மறுபடியும் XX மறுபடியும் XY சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு XXஆ இருந்தா என்னது கேர்ள் கேர்ள், ஓகே. XYஆ இருந்தா பாய். 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 இதுல வந்து நம்ம தேடிட்டு இருக்க கூடாது YY காம்பினேஷன் ஏலியன்னு சொல்லிட்டு, ஓகே. ஏன்னா எக்ல வைங்கிறது கிடையாது, நம்ம இதுக்குள்ளதான் காம்பினேஷன் போடணும். அப்போ YYங்கிற காம்பினேஷன்லாம் நமக்கு வராது. அப்ப நார்மலா 46 வந்து குரோமோசோம்ஸ் இருக்கும், அதுல 23 பேர்ஸ் இருக்கும், ஓகே. அப்ப இதுல நமக்கு டர்னர் சிண்ட்ரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டர்னர் சிண்ட்ரம் அப்படின்னா 45 குரோமோசோம் தான் இருக்கும். புரியுதா? டர்னர் சிண்ட்ரம் நமக்கு திருநங்கை திருநம்பி எல்லாம் சொல்றாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? Sir. திருநங்கைக்குன்னா திருநங்கை அப்படின்னா மேல் டு ஃபீமேலா சேஞ்ச் ஆகுறவங்க, திருநம்பின்னா ஃபீமேல் டு மேலா வந்து மாறுறவங்க. அப்ப இதுல நமக்கு அந்த குரோமோசோம் வந்து என்ன இருந்திருக்கும், 45 தான் இருக்கும். அப்படின்னா என்னது 45னா என்ன, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கும் அவங்களுக்கும் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? குரோமோசோம் கம்மியா இருக்கு. ஒரு குரோமோசோம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, ஏன்னா 46 இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனா 45 தான் வந்து டர்னர் சிண்ட்ரோம்ல இருக்கும். அப்படின்னா ஒரு குரோமோசோம் தான் இருக்குன்னா அந்த கண்டிஷன் பேர் என்ன, ட்ரைசோமியா நலிசோமியா மோனோசோமியா? மோனோசோமி. மோனோசோமி. எதுல சேஞ்ச் ஆயிருந்திருக்கும்? எந்த குரோமோசோம்ல சேஞ்ச் ஆயிருக்கு? 23வது செக்ஸ் குரோமோசோம் தானே நான் சொன்னது. நமக்கு கடைசி குரோமோசோம் தானே ஜெண்டரை டிசைட் பண்றது. அப்ப அதுல மோனோசோமினா என்ன எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 2 குரோமோசோம் ஆக்சுவலா இருக்கணும், அது பாயோ கேர்ளா இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்ப இந்த கண்டிஷன்ல எத்தனை குரோமோசோம் இருக்கும்? கவுண்ட் 1 தான் இருக்கும், ஓகே. ஒரு குரோமோசோம் வந்து அந்த செகண்ட் குரோமோசோம் இருக்காது. அப்பன்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். புரிஞ்சுதா டர்னர் சிண்ட்ரோம்ங்கிறது? 45XO. 45XO அதான். இன்னொன்னு வந்து நல்லா ஜீரோவா இருக்கும். அப்ப அந்த இடத்துல லாஸ் ஆயிடுச்சு இன்னொரு குரோமோசோம், செகண்ட் செக்ஸ் குரோமோசோம் கிடையாது. அப்ப எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, இன்னொன்னு கிடையாது. அப்ப மொத்தமா எவ்வளவு குரோமோசோம் தான் இருக்கு அப்படின்னா 45 தான் இருக்கு. அந்த இடத்துல எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மேல் கேரக்டர் இருக்குமா ஃபீமேல் கேரக்டர் இருக்குமா? ஃபீமேல். ஓகே. அதுவே நமக்கு கிளைன்ஃபெல்டர்னு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அங்க அதே 46 நமக்கு அந்த 23 பேர், 23வது பேர்ல எப்படி இருக்கும்னா ட்ரைசோமி கண்டிஷன் இருக்கும். நார்மலா என்ன இருக்கும், XXYன்னு மாறிடும். XXYன்னு இருக்கும். அப்படின்னா இது XYன்னு இருக்க வேண்டியது ஒரு எக்ஸ் வந்து குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப XXY அப்படின்னா இந்த கண்டிஷன்ல அவங்க கிட்ட மேல் கேரக்டர் இருக்குமா ஃபீமேல் கேரக்டர் இருக்குமா? இப்ப புரியுதா திருநங்கை திருநம்பி அப்படிங்கிறது? இதுதான் இவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் தான், அந்த ஜெனட்டிக் டிசார்டர். அது வந்து அவங்களுடைய ப்ராப்ளம். எப்படினாலும் இந்த குரோமோசோமுடைய கண்டிஷன் யாருக்குனாலும் எப்படினாலும் இருக்கலாம். நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நமக்கு 46 குரோமோசோம் இருக்கும். இதுல நம்ம அந்த டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நம்ம படத்துல பார்த்துருந்துருப்போம்.
இவங்க நயன்தாரா மூவில காமிச்சிருந்திருப்பாங்களா, காத்து வாக்குல 2 காதலா, அந்த படம் தானே. அதுல வந்து ஒரு பையனை காமிச்சிருந்திருப்பாங்க. மதி இறுக்கம், நம்ம ஆட்டிசம்னு சொல்றோம்ல, அதாவது தமிழ்ல மதி இறுக்கம், அதுதான் நமக்கு டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் கிடையாது, டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது எந்த குரோமோசோம்ல என்ன கண்டிஷன் இருக்கணும்? டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டதே கிடையாதா? ட்ரைசோமி 21. எதுல, எந்த குரோமோசோம் பேர்ல? 21 ட்ரைசோமி தானே சார்? ஆமா, எந்த 21ல ட்ரைசோம். ட்ரைசோமினா 2n plus 3 இருக்கிறதா? ட்ரைசோமினா ட்ரைனா 3 தானே. அப்ப இதுதான் நமக்கு அந்த ஆட்டிசம் சொல்றோம்ல, அதுதான் டவுன் சிண்ட்ரோம். டாக்டர்ஸ் டவுன் வந்து ஐடென்டிஃபை பண்ணாரு, அதனால அவருடைய பேரு. நமக்கு டவுன் சிண்ட்ரோம் டே எப்ப? அதுக்கெல்லாம் ஒரு டே இருக்கா? சார். மார்ச் 21. ஏன் அப்படி வச்சிருக்காங்க? ஏன்னா அப்பதான் கண்டுபிடிச்சிருப்பாங்களா சார்? அப்பதான் கண்டுபிடிச்சிருப்பாங்களா? சரி, ஓகே. எத்தனை குரோமோசோம் இருக்கு அந்த 21ல? 3 இருக்கா? 3 தானே 21ல இருக்கிறது. நார்மலா 2 இருக்கணும், இங்க 3 இருக்கு. 21ல தானே இருக்கு. அப்ப மார்ச் 21 இதை பேஸ் பண்ணி தான் வச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா? கண்டுபிடிச்ச டேட் இருக்காது. இந்த குரோமோசோமுடைய கண்டிஷன் வச்சிருப்பாங்க, டவுன் சிண்ட்ரோம். பிக்சர் நான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லா குழந்தைகளும் அதே ஒரே ஃபேஸ், ஒரே மாதிரி தான் கேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும், ஃபேஸ்ல இருந்து எல்லாமே. அதுதான் டவுன் சிண்ட்ரோம். ஓகே, இது எல்லாமே ஜெனட்டிக் டிசீஸ் தான். சார் ஆட்டிசமும் டவுன் சிண்ட்ரோமும் வேற வேற தானே சார்? டவுன் வேற வேற சிண்ட்ரோம் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப இது வந்து இது எல்லாமே நமக்கு ஜெனட்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது தான். கிளைன்ஃபெல்டர், டர்னர் சிண்ட்ரோம், இது எல்லாமே ஜெனட்டிக் தான். அப்ப இவங்க தான் மொத்தமா சேர்ந்து நம்ம காமனா திருநங்கையர் அப்படின்னு சொல்லிடும், டிரான்ஸ்ஜெண்டர்னு வச்சிடும். அப்ப அதுல திருநம்பி, திருநங்கை அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப நமக்கு திருநங்கைகளுக்கான நல வாரியம் 2008 ஏப்ரல் 15ல தொடங்கினோம். ஏப்ரல் 15ல தொடங்கினாங்க. நம்ம அந்த அன்னைக்கு தான் வந்து திருநங்கைகள் தினமாவும் வச்சிருக்கோம். அப்ப இவங்களுக்கு நல வாரியம்னாலே ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றது. அவங்களுக்குன்னு விடுதிகள், நமக்கு பேர் என்னது, அரண் தங்கும் விடுதிகள்னு வச்சிருக்கோம். சென்னையிலயும் மதுரையிலயும் தாங்க. அதே பெண்களுக்கு, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதி. ஓல்டர் பர்சனுக்கு அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு. அப்ப அன்பு சோலைகள் நமக்கு எப்ப தொடங்குனாங்க? நவம்பர் 10, 2025. நவம்பர் 10, 2025. எந்த பிளேஸ்ல தொடங்குனாங்க? திருச்சியா? திருச்சியில தொடங்குனாங்க. ஓகே. அரண் தங்கும் விடுதிகள் சென்னையிலையும் மதுரையிலையும் தொடங்கியிருப்பாங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு தோழி பெண்கள் விடுதி. அதே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன் ஸ்டாப் சென்டர் எங்க தொடங்குனாங்க, எப்ப தொடங்குனாங்க? விழுதுகள், கண்ணகி நகர், 2024. ஓகே, விழுதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணகி நகர்ல அவங்களுக்கு 6 விதமான மறுவாழ்வு சேவைகள் தருவாங்க. 6 விதமான மறுவாழ்வு சேவைகள் என்னது? பிசியோதெரப்பி, ஓகே, கண் பிசியோதெரபி. பார்வை, அப்புறம் உளவியல், சிறப்பு கல்வி, 4. கேட்கறது, பேசுறது.
அப்போ ஸ்பெஷல் எஜுகேஷன், இப்போ அவங்களுக்கு ஸ்பெஷலாக எஜுகேஷன் கொடுக்கறது. அதுக்கப்புறம் கண் பார்வை, கேட்கறது, பேசுறது, அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி, சைக்காலஜி, இத்தனையும் பார்க்கறது தான் நமக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையம் விழுதுகள்ல கொடுப்பாங்க. இதுல நமக்கு ஓய்வூதியம், டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. மந்த்லி பென்ஷன் ஸ்கீம் எத்தனை வயசுல இருந்து கொடுக்குறாங்க? 40. எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க? 40 plus 1500. 1500. மாற்றுத்திறனாளிகளுக்கும் 1500 ரூபாய் தான், மாற்று பாலினத்தவருக்கும் 1500 ரூபாய் தான். 2023 இருந்து தராங்க. அதுக்கு முன்னாடி 1000 ருபீஸா? அதுக்கு முன்னாடி 1000 ருபீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா அமௌண்ட் தருவாங்க. ஓகே, அவங்களுக்குன்னு கல்வி கனவு திட்டம் அப்படின்னு தொடங்கி இருக்காங்க. அவங்க உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அந்த மாற்று பாலினத்தவர் திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை வச்சிருக்காங்கன்னா நலவாரியத்தோடைய உதவித்தொகை மூலியமா அவங்களுக்கு உயர்கல்வியும் ஃப்ரீயா கிடைக்கும். பேருந்துலயும் இலவச பயணமா? Yes, sir. எப்ப இருந்து? 2025. 2025. அப்பதான் அதை கொண்டு வந்தாங்களா? 2024. அது மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து பயணம் 1987. 1987. மாற்று பாலினத்தவருக்கு, திருநங்கைகளுக்கு எப்ப இலவச பேருந்து பயணம்? 2021. 2021. அப்பவே அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. Yes, sir. எல்லாம் மறந்து விட வேண்டும். ஏன்னா அப்பதான் சார் மறக்கல சார், நான் ஆன்சர் பண்ணிட்டேன். எனக்கு கேட்கல. எனக்கு ஏதோ வேற ஆன்சர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, சரி. நமக்கு கல்வி கனவு திட்டம், அப்ப பஸ்லயும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அவங்களுக்கான உரிமைகள் சட்டம் எப்ப? சட்டம் 22. விதிகள் தானே 22. தமிழ்நாடு திருநங்கைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு விதிகள் தான் 2022. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட், ரைட்ஸ் ஆக்ட் வந்து 2019. மாற்றுத்திறனாளிகளுக்கு ரைட்ஸ் ஆக்ட் எப்ப? 2016. 2016. அதை அப்படியே மாத்தி போட்டா திருநங்கைகளுக்கு வந்துடுதான். மாற்றுத்திறனாளிகளை மாத்தி போட்டா நமக்கு மாற்று பாலினத்தவர்கள். 2019 தான் நமக்கு டிரான்ஸ்ஜெண்டருக்கான உரிமைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தது. விதிகள் தான் 2022 தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது. அப்ப 2019 கொண்டு வந்து அது நடைமுறையாகிறதுக்கு 2020 ஆயிடுச்சு. 2020 ஜனவரி 10 நடைமுறை ஆயிடுச்சு. அவங்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கிறது. இவங்களுக்கு யாரு மூலியமா? நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலியமா அடையாள சான்று, இவங்க தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதிகளையும் நேஷனல் லெவல்ல கவுன்சில்ஸ் இருக்கணும், அமைக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்னும் 100% எல்லாம் கொண்டு வரல. இப்போ அவங்களுக்கு தேவையான உரிமைகள் கிடைக்கும் நமக்கு இந்த சட்டம் மூலியமா. ஆனா 100% எல்லாம் செயல்படுத்துறாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஓகேவா? இன்னும் அவங்களுக்கு தேவையான உரிமைகள் 100% இந்தியா முழுக்கெல்லாம் நடைமுறைக்கு வரல. இப்ப திருநங்கைகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. தமிழ்நாடு திருநங்கைகளுக்கான விதிகள் இப்ப 2022. திருநங்கைகளுக்கான விருது தருவாங்க, அவார்ட் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், எப்ப தருவாங்க? ஏப்ரல் 15. ஏப்ரல் 15. எப்ப இருந்து கொடுக்குறாங்க? 21 தானே, இல்லையா? அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க.
21 நான் படிச்சிருக்கேன். 2021 இருந்து தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். எவ்வளோ ஏப்ரல் 15 அப்போ தருவாங்க. 1,00,000 அமௌண்ட்டு தருவாங்க. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் அந்த அவார்ட் தருவாங்க. போன வருஷம் யார் வாங்கினா? 2024 சந்தியா தேவி. சந்தியா தேவி வாங்கினாங்க. இந்த வருஷம் யார் வாங்கியிருக்கா? பொன்னி ரேவதி. எதுக்காக வாங்கினாங்க? வில்லுப்பாட்டுக்காகவா? ஓகே, அது மூலயமா எஜுகேஷன், நம்ம கொரோனா அதெல்லாம் விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தியிருப்பாங்களா? அப்படித்தானே, இல்லையா? 2021 தான் இந்த அவார்ட் தருவாங்க. ஏப்ரல் 15 அப்போ சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலயமா தருவாங்க. 1,00,000 வந்து அமௌண்ட்டும் சேர்ந்து தருவாங்க. ஓகே, நாமக்கல் நமக்கு ரேவதி. ஓகே, பொன்னி வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்? கன்னியாகுமரி. தூத்துக்குடி. தூத்துக்குடி. ஓகே. நமக்கு முதலா தேசிய திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15 நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, கலைஞருடைய பீரியட்ல. ஓகே, அடுத்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. உயர்கல்வி செலவு கவர்மெண்ட்டே, அதுதான் கல்வி கனவு திட்டம்னு வந்துடுது. இன்னொன்று, இப்போ என்ன திட்டம் தொடங்கியிருக்காங்க? மந்த்லி 1000 rupees கொடுக்கறது. என்ன திட்டம்? தமிழ் புதல்வன். தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு கீழே அவங்களையும் வந்து மாற்றுத்திறனாளி மாற்று பாலினத்தவர்களுக்கும் 1000 ரூபாய் வந்து அமௌண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. திருநங்கையா இருந்தாலும் திருநம்பியா இருந்தாலும். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ரேவதியும் தூத்துக்குடியில வந்து பொன்னி 2025க்கான அவார்டு. 2024 சந்தியா தேவி. சந்தியா தேவி. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப இருந்து கொடுக்குறாங்க? 2020. 2021. 2021. அதில் 2020 கொடுத்துருக்குறோம், பார்த்துக்கோங்க. மாற்றிருக்கு. ஓகே, திருநங்கைகளுக்குன்னு மொபைல் ஆப் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இதில் இலவச பேருந்து பயணம் நம்ம 2021 கொடுத்து வந்திருப்பாங்க. கரிமா கிரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான தங்கும் விடுதிகள் கூட வசதி சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா. நமக்கு தமிழ்நாட்டில் அரண் அப்படின்னு இருக்கு. அரண்னாலே பாதுகாப்பு தானே. அங்க கரிமா கிரேன்னு வச்சிருக்காங்க. அப்ப கரிமான்னு என்ன? டிக்னிட்டி. டிக்னிட்டி, நம்மளுடைய கண்ணியம். 2020 இருந்து இதை செயல்படுத்திட்டு வராங்களாம். அப்போ அறிமுகப்படுத்தின திட்டம் அவங்களுக்கு தங்கும் வசதி. இப்போ அதுதான், இது சும்மா கரிமா கிரேன்னா மாற்று பாலினத்தவருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் எந்த வருஷம்? 2020 எல்லா பக்கமும் தொடங்கணும். அவங்களுக்கு கவுன்சில்னாலே அவங்களுக்கான கொள்கைகள், திட்டங்கள், சட்டங்கள் இது பத்தின ஆலோசனை நமக்கு கொடுக்கறது கவுன்சிலிங். இப்போ அட்வைசஸ் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் மாற்று பாலினத்தவருக்கு கொள்கைகள் அறிவிக்கலாம், திட்டங்கள் அறிவிக்கலாம், சட்டங்கள் அறிவிக்கலாம் அப்படிங்கிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சி எது மூலியமா? PM டாக்ஸ். அடுத்து ஸ்மைல் அப்படிங்கிற ஸ்கீம் மூலியமா. ஸ்மைல்ங்கிறது எப்ப ஸ்மைல்னா என்னது? ஃபர்ஸ்ட் திட்டம் ஸ்மைல் அப்படிங்கிற திட்டம் படிச்சது இல்லையா? சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். ஓகேவா? ஸ்மைல் திட்டம் அப்படிங்கிறது சப்போர்ட் ஃபார். அப்போ எஸ் வந்து சப்போர்ட், எம்ங்கிறது மார்ஜினலைஸ்டுனா விளிம்பு நிலை, இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அவங்களுடைய வாழ்வாதாரம், அண்ட் என்டர்பிரைசஸ் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான திட்டம் தான் ஸ்மைல். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க ஸ்மைல் திட்டம்?
தொழிலனங்க எப்ப 2022. 2022. 2022 தொழிலனங்க கூட இன்னொன்னு என்ன படிச்சோம்? வாழ்த்து நமஸ்தே. காட்டுவோம். நமஸ்தே. நமஸ்தே திட்டம். நமஸ்தே வாசு. நமஸ்தே இந்த வருஷம் 22. 2022. 22. ஓகே. அந்த நமஸ்தே திட்டம் எதுக்காக? தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு என்னது? மரியாதை அவங்களுக்கான மரியாதை கொடுக்கறதா? அப்படி தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க நமஸ்தேன்னு சொல்லி மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல என்ன இருக்கும்? ஸ்மைல் இருக்கும். ஓகே. அப்ப ஸ்மைல் எந்த வருஷம்? 2022. 2022. புரிகிறதா? தொழிலனங்கன்னு கேட்டாலும் 2022 தான். நமஸ்தேன்னு கேட்டாலும் 2022 தான். யாருக்கு நமஸ்தே? நமக்கு தூய்மை பணியாளர்களுக்கு நமஸ்தேன்னு சொன்னோம்னா அவங்க ஃபேஸ்ல ஸ்மைல் இருக்கும். ஓகேவா? அப்ப ஸ்மைல் திட்டம் எப்ப? 2022 மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்க தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அம்ப்ரெல்லா ஸ்கீம்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரே குடையின் கீழே நிறைய திட்டங்களை இணைச்சிருந்திருப்பாங்க. அப்ப ஸ்மைல்னா சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். இது கூட என்னது? நமக்கு 2 சப் ஸ்கீம்ஸ் இருக்கு. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஃபார் எது? நமக்கு காம்ப்ரிஹென்சிவ் ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் வெல்ஃபேர் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். அதே மாதிரி இன்னொன்று எதுக்காக? நமக்கு ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பர்சன்ஸ் என்கேஜ் இன் த ஆக்ட் ஆஃப் பெக்கிங். அப்ப பெக்கிங்க்கும் நமக்கு இன்னொன்று என்னது டிரான்ஸ்ஜெண்டருக்கும் சேர்த்து ஒரே ஸ்கீமா சப் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு அம்ப்ரெல்லா ஸ்கீமா தொடங்கினது தான் 12/2/2022 ஸ்மைல் அப்படிங்கிற திட்டம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்மைல் திட்டம் மூலியமாவும் அவங்களுக்கு திருநங்கைகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. இப்ப தொழிலனங்குன்னு கேட்டாலும் வணங்குறது, நம்ம 2 கையால வணங்குறது தொழிலனங்குன்னு கேட்டாலும் 2022. நமஸ்தேனாலும் 2 கையால வணங்குறது 2022. அவங்களுக்கு நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம், டிக்னிட்டி அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஸ்மைல் வரும். அப்ப 2022 தான் ஸ்மைல் திட்டமும். நேத்து நமக்கு ஆல்ரெடி நம்ம பிஎம் சிம் படிச்சிருக்கோம் 2019. மந்தமா இருக்காங்க, அதனால ஃப்ரீ 45 ரைஸ் வந்து கொடுக்கணும் 2019. அதுக்கப்புறம் சம்பரா ஸ்கீம் குழம்பு மீன் குழம்பு ஊத்துறோம்னு சொல்றோமா 2019. அதோட இன்னொன்னும் சேர்த்தணும் 2019. என்னது? பிரதான் மந்திரி வயோவந்தன பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனாவா சேர்த்தணும்? அது 2017 அல்லவா? AVYAY. AVYAY. AVYAYனா அட்டல் வயோ அபியூ உதய் அபி உதய் அபியுதய் யோஜனா. ஓகே, எனக்கு அபியும் நானும் கேட்டுச்சு. அடல் வயோ அபியுதய் யோஜனா. ஓகே, இது என்னது? மூத்த குடிமக்களுக்கான தேசிய செயல் திட்டம். எந்த வருஷம் அது? 2019 to 2019 25. 29. 2019 to 25. ஓகேவா? 2019 இருந்து 2025 வரைக்கும் தான் மூத்த குடிமக்களுக்கான தேசிய செயல் திட்டம். ஓகேவா? AVYAYன்னு சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 1ல கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம். AVYAYனா அடல் வயோ அபியுதய் யோஜனா. அப்ப இவங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கான செயல் திட்டம். வயசாயிடுச்சு, அதனால 2019 ஞாபகம் வச்சோம். வயசானனாலதான் எப்படி இருக்காங்க? மந்தமா இருக்காங்க. அதுதான் PM சிம் ஷம் யோகி மந்தன் யோஜனா. அது அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல இருக்கவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் 3000 ரூபாய் கொடுக்கறது. ஷம் யோகி மந்தன் யோஜனா. மந்தமா இருக்காங்க, வயசாயிடுச்சு, மந்தமா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ 45 ரைஸ் செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டம் 2019 28 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெறும் ரைஸ் சொல்லிட்டோம். அப்ப நமக்கு குழம்பு யாரு? ஃபிஷ்ஷோடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்காக சம்பரா ஸ்கீம் 2019. ஓகே, இப்ப என்ன லிங்க் பண்ணி வச்சிருக்கோம்? நமக்கு தொழிலனங்குன்னு கேட்டாலும் வணங்குறது 2 கையால 2022. நமஸ்தேன்னு கேட்டாலும் 2022. யாருக்கு அந்த நமஸ்தே? ஸ்மைல்
தூய்மை பணியாளர்களுக்கு, துப்புரவு பணியாளர்கள் கிடையாது, தூய்மை பணியாளர்கள். அதே மாதிரி நோயாளிகள் கிடையாது, மருத்துவ பயனாளர்கள். மருத்துவ மருத்துவர் பயனாளர்கள். பயனாளர். ஓகே, அப்ப தூய்மை பணியாளர்களுக்கான டிக்னிட்டி மரியாதை கொடுக்கறது 2022 ஸ்மைல் திட்டமும் 2022 இதை ரிலேட் பண்ணி வச்சுக்கோம். அதே தேசிய மூத்த குடிமக்களுக்கான திட்டம்னா தேசிய முதியோர் திட்டம் அப்படின்னா என்ன திட்டம்? ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனாவா? எந்த வருஷம்? 2017. 2017. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனான்னா என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்கீம்ல? எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, எக்யூப்மெண்ட்ஸ். என்ன கம்பெனி கொடுப்பாங்க? அலிம்கோ. அலிம்கோ. ராஷ்டிரம்னா தேசம் ஞாபகம் வச்சிருந்தோம், அதுக்கு கோ அரசன்னா வந்து ஆட்சி பண்ணுவான், அதனால அலிம்கோ. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனானா ஆர்விஒய். நமக்கு விஒய்னு வந்தாலே 2017ன்னு சொன்னோமா, நமக்கு PMMVY பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா 2017, பிரதான் மந்திரி வயவந்தனா யோஜனா 2017. வந்தனான்னு வந்துச்சுனாலே அமௌண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் RVY ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா 2017. ஓகே, நம்ம இங்க என்ன படிச்சுட்டு இருந்தோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா டிரான்ஸ்ஜெண்டருக்கான விடுதிகள் கட்டியிருந்தாங்க, அது பேர் என்னது? கரிமா கிரே. கரிமானா டிக்னிட்டி. அங்க தமிழ்நாடு அரசு சார்பா அவங்களுக்கான தங்கும் விடுதிகள் கட்டியிருக்காங்க, அது பேரு அரண். டிக்னிட்டிய பாதுகாக்கிற அரண். அவ்வளவுதான். திருநங்கைகள் வந்து நமக்கு பெருசா கண்டென்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் இல்ல. அதிகமான திருநங்கைகள் எந்த மாநிலத்துல இருந்தாங்க? யூபி. திருநங்கைகள் தினம் April 15 திரும்ப நமக்கு ஒன்னே தான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். திருநங்கைகளுக்கு நல வாரியம் 2008. திருநங்கைகளுக்கான விதிகள், இதுதான் புது கண்டென்ட். திருநங்கைகளுக்கான விதிகள் இப்ப 2022. திருநங்கைகள்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது, ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சேமா இருக்கு, அப்போ அவங்களுக்கும் விதிகள் வந்து சேமா தான் இருக்கணும். அவங்கள நமக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது. இல்லாட்டி அப்படி கூட வச்சுக்கோங்க, அந்த ரெண்டுங்கிறது மொதல் 2 ஃபீமேல் மேல்னு வச்சுக்கோங்க, அடுத்த 2 திருநங்கை திருநங்கைன்னு 2ஆ பிரிச்சு வச்சிருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியோ ஒன்று, உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு திருநங்கைகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம்? 2019. மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை சட்டம் 2016. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் 2016. அதை அப்படியே தழிகளா போட்டோம்னா நமக்கு திருநங்கைகளுக்கான உரிமைகள் சட்டம் 2019. திருநங்கைகளுக்கான விருதுல எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க? 1 lakh. போன வருஷம் யார் வாங்கினா? இந்த வருஷம் யார் வாங்கினா? பொன்னி ரேவதி. ஓகே, பொன்னி எந்த ஊர்? தூத்துக்குடி. ரேவதி நாமக்கல். ஓகே, கரிமா கிரே எப்ப தொடங்கினாங்க? 2020. ஓகே, கரீப் கல்யாண் அன்ன யோஜனா 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா 2020. கரீப் கல்யாண் வந்துச்சுனாலே 2020. இதுல கரீப் கல்யாண் ரோஜ்கர் அன்னம் இந்த 2 வார்த்தை இல்லைன்னா 2016. கரிமா கிரே எப்ப? 2020. ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த கரீப் தான். சரி, அடுத்து வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி ஸ்மைல் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2022. ஓகே, February 12, 2022. இவ்வளவுதான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். நெக்ஸ்ட் என்னது? ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவனே பழங்குடியினர்களுக்காக கொடுத்துருக்காங்க வெல்ஃபேர் ஸ்கீம். முதல்ல பழங்குடியினருக்கான ஸ்டாட்டிக் டேட்டா கொடுத்துட்டாங்க. இந்தியாவில் எவ்வளவு இருக்காங்க? 8.6%. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.
இந்தியாவில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி பழங்குடியினரோட எண்ணிக்கை சதவீதத்துல கேட்டிருந்தாங்க 8.6. தமிழ்நாட்டில் 1% தான் இருக்காங்க. அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்தியால பழங்குடியினர் என்ன யாரு? பில் பில். தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அதிகமான எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பழங்குடியினர் தோடர்களா? சரி, ஓகே, கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. அதிக எண்ணிக்கையிலான பழங்குடியினர் இந்தியால எந்த மாநிலத்துல இருக்காங்க? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். காடுகளுடைய பரப்பளவு அதிகமா இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேஷ். அப்ப அது ரிலேட் பண்ணி வச்சுக்கலாமா? பழங்குடியினர் அப்படியே வந்து நம்ம காடுகள் அப்படிங்கறது ரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். மத்திய பிரதேசத்துலதான் இருக்காங்க. அதிகமான சதவீதத்துல யார் இருக்கா? மிசோரம். மிசோரம். ஆக்சுவலா மிசோரம் கிடையாது, நம்ம ஸ்டேட் அப்படிங்கறதுனால மிசோரம் எடுக்கிறோம். லக்ஷதீப் தான் வந்து அதிகமா இருக்கிறது. 94.8% வந்து பழங்குடியினர் லக்ஷதீப்ல தான் இருக்காங்க. லக்ஷதீபாது தீபாது லட்சத்தீவுன்னு தமிழ்ல சொல்றோம். இங்கிலீஷ்ல என்னது? தீப் அப்படின்னா DWEEPன்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா என்னது? தீப். தீவு தானே சார்? தீவுகள். தீப்னா தீவுகள், அதான் நம்ம சொல்றோம் லக்ஷதீப். அப்ப நமக்கு லட்சத்தீவுல தான் வந்து அதிகமான பழங்குடியினர் வந்து எண்ணிக்கை சதவீதத்துல இருக்காங்க. 94.8% இருக்காங்க. அதுவே எண்ணிக்கையில பார்க்கும் போது மத்திய பிரதேஷ் சதவீத மாநிலம்னு சொன்னோம்னா மிசோரம். ஓகே, அவங்க மாநிலத்துல கொடுத்துருக்காங்களா அல்லது கொஸ்டின் வந்து யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து கேட்கறாங்களா? மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம்னு கேட்டா லட்சத்தீவு தான் கொடுக்கணும். மாநிலம் மட்டும் கேட்கறாங்கன்னா மிசோரம் கொடுக்கணும். நமக்கு பழங்குடியினருக்கான பெருமை தினம் ட்ரைபல் ப்ரைட் டேன்னு சொல்லுவாங்க, நவம்பர் 15. ஏன்? நமக்கு திருநங்கைகளுக்கான தினம் ஏப்ரல் 15. அதே வந்து பழங்குடியினருக்கான பெருமை தினம் நவம்பர் 15. எதனால நவம்பர் 15? பிர்சா முண்டா பர்த்டே. பிர்சா முண்டாவுடைய பர்த்டே. பிர்சா முண்டா எப்ப இறப்பாரு? ஐயோ, அது தெரியலையே. ஏன்னு படிச்சிருக்கீங்களா? 1908. 900. ஓகே, கரெக்டா 1900 இறப்பாரா? அதுதான் நமக்கு அவருடைய நினைவு தான், மெமோரியல் தான். பிர்சா முண்டாவுடைய பிறந்தநாள் தான் நமக்கு பழங்குடியினருக்கான பெருமை தினம்னு சொல்றாங்க, நவம்பர் 15. ட்ரைபல் ப்ரைட் டேன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பழங்குடியினருக்கான பெருமை தினம். அதுவும் இல்லாட்டி நமக்கு ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ்னு சொல்லுவாங்க. அப்ப ஜன்ஜாதிய அப்படின்னா என்னது? பழங்குடியினர். ஓகேவா? ஜன்ஜாதினா பழங்குடியினர், கௌரவ் அப்படின்னா பெருமை, திவாஸ்னா தினம். அப்ப ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னா பழங்குடியினருக்கான பெருமை தினம் நவம்பர் 15. எப்ப இருந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க நவம்பர் 15 பழங்குடியினர் தினமா? 2021 நம்ம இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இந்தியால அறிவிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக பழங்குடியினர் தினம், வேர்ல்டு ட்ரைபல் டே, எப்ப? ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9. ஏன் இந்த ஆகஸ்ட் 9 வச்சிருக்காங்க? அங்க சென்ட்ரல் இந்தியா லெவல்ல, சாரி வேர்ல்டு லெவல்ல யாராவது ஃபேமஸா இருக்காங்களா? என்னவா இருக்கும்? யார் அறிவிப்பா இந்த மாதிரி தினத்தெல்லாம்? சைனா.
ஐநா. ஓகே, ஐநா தான் அறிவிச்சாங்க. 1982ல பழங்குடியினருக்கான உரிமைகள் கூட்டம் நடந்துச்சு. அந்த முதல் கூட்டம் நடந்தது ஆகஸ்ட் 9 நடந்துச்சு. ஓகே, அப்ப அதனுடைய நினைவா அதே தினத்தை ஐநாவுடைய முதல் கூட்டம் பழங்குடியினருக்கான உரிமைகள் பத்தி பேசினாங்க. அதனால ஆகஸ்ட் 9 நமக்கு உலக பழங்குடியினர் தினமா வச்சிருக்கோம். ஓகே, இங்க இந்தியால பிர்சா முண்டாவுடைய பிறந்த தினம், அதுதான் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ், நவம்பர் 15. அதுல முதல் நமக்கு தேசிய பழங்குடியினர் ஆணையம் இருக்கு. எப்ப தொடங்கினாங்க? தேசிய பழங்குடியினர் ஆணையம், தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் எல்லாமே நமக்கு 2004 பிப்ரவரி 19 தான் தொடங்கி இருந்திருப்பாங்க. நேற்று ஏப்ரல் 19 ஒரு ஸ்கீம் நடைமுறைப்படுத்தி இருந்தாங்களா? பிறந்த நாள் தமிழ் தமிழ் என்ன தமிழ்? மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் வந்து 2017 ஏப்ரல் 19 தான் நடைமுறையாச்சு. ஏன்னா நமக்கு ஓஎஸ்ஆ பர்த்டேவா ஏப்ரல் 19 பிப்ரவரி 19 இல்லையா? ஓகே, இங்க இருக்கு தேசிய பழங்குடியினர் ஆணையத்துல இருக்கு பாருங்க சார், 2004 பிப்ரவரி 19. ஓகே, ஏன்னா நான் ஏப்ரல் கேட்டுட்டு இருந்தேன். சரி, ஓகே. பிப்ரவரி 19 என்ன நாள்? மறுமலர்ச்சி. என்ன மறுமலர்ச்சி? சமூக மறுமலர்ச்சியா? இலக்கியம். என்ன இலக்கியம்? இங்கிலீஷா? தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். முழுசாவே வளர்ந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் பிப்ரவரி 19. உவேசாக்கு எப்ப நமக்கு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க? 2006. 2006. 2008 யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? இப்படி டக்குன்னு கேட்டா என்ன பண்றது? தில்லையாடி வள்ளியம்மை, தில்லையாடி வள்ளியம்மை. ஓகே, நாயர், நடேசன், வேலுநாச்சியார். வேலுநாச்சியார். வேற ஏதாவது இருக்காங்களா? தியாகராயர் விட்டுலாமா? நடேசன், அப்படியே. ஓகே, தியாகராயர் வர மாட்டேங்குதே. 2008 தான் நமக்கு தேசிய நதி அறிவிச்சாங்களா? என்ன நதி? கங்கை. அந்த கங்கையும் அந்த நதியை ரிலேட் பண்ணி வச்சிருந்தோமா? அங்க தேசிய நதி அறிவிச்சாங்க. இங்க நதிகளுக்கு தான் என்ன பண்றாங்க? அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. நதினா நடேசன், நாயர், அதுக்கப்புறம் தில்லையாடி வள்ளியம்மை, தியாகராயர், இன்னொரு நாய் யாரு? வேலுநாச்சியார். ஓகேவா? அதுதான் நதி. அங்க தேசிய நதி அறிவிக்கிறாங்க. இங்க இந்த நதிகளுக்கு அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. நானா நடேசன், நாயர், அதுக்கப்புறம் வேலுநாச்சியார். அந்த தீக்கு தியாகராயர், தில்லையாடி வள்ளியம்மை. வேற யாராவது இருந்தா நீங்களும் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இப்ப 2006 இவருக்கு உவேசாக்கு வெளியிட்டாங்க. முத்துராமன் இங்க இருக்கு 85. 18 எப்ப? 95. 95 1995. ஓகே, வரைக்கும் சப்ஜெக்டுக்குள்ள போக மாட்டோம். இப்ப தேசிய பழங்குடியினர் ஆணையம், தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் எப்ப தொடங்கினாங்க? 2004 பிப்ரவரி 19 தான் தொடங்கினாங்க. ரெண்டுமே ஒரே நாள், ஒரே டேட்டு தான். அப்பதான் கான்ஸ்டியூஷன்லயே வந்திருக்கும். முதல் தலைவர் யாரு? குன்வர் சிங். இப்ப தலைவர்? அன்தார் சிங் ஆர்யா. பேர் நல்லா இருக்கா? ஓகே, கான்ஸ்டியூஷன்ல நமக்கு என்ன ஆர்டிகிள் வச்சிருக்காங்க? 338A. 338A. 338 எஸ்சி ஷெட்யூல் காஸ்டோடைய கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். 330 கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப். அதே நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் காஸ்ட் ஆர்டிகல்.
338 பி. 338 பி பேக்வேர்டு காஸ்ட்னு சொல்றோமா, அதனால பி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க படிக்கும் போது அதையும் சேர்த்து படிச்சிருங்க. நமக்கு 1978ல SC/ST ஆணையம்னு ஒன்றா இருந்துச்சு. ஓகேவா, நமக்கு சட்டமுறை இல்லாத SC/ST ஆணையம்னு சொல்லுவாங்க. அதனுடைய முதல் தலைவரா போலோ பாஸ்வான் சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. ஓகே, 1978ல 1978ல நமக்கு SC/ST கமிஷன் ஒன்றா இருந்துச்சு. முதல் தலைவர் வந்து போலோ பாஸ்வான் சாஸ்திரி. அதுக்கப்புறம் நமக்கு இந்த SC/ST கமிஷனை நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. எத்தனாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னா 65வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1990ல. அந்த நேம் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். போலோ பாஸ்வான் சாஸ்திரி. புரியல, ஒரு டைம் மறுபடியும் ஒரு டைம் கேளு. எழுதி காட்டுங்க சார். இருங்க, ஆமா, இந்த எடுக்கிறாங்க. ஸ்க்ரீன்ல ஷோ பண்ணுங்க. போலோ பாஸ்வான் சாஸ்திரி. நைன்டீன் 1978ல சட்டமுறை இல்லாத SC/ST ஆணையம்னு 1978ல தொடங்கினாங்க. முதல் தலைவர் வந்து போலோ பாஸ்வான் சாஸ்திரி. ஓகே, அது எப்ப பேரு மாறுச்சு அப்படின்னா 1990ல பேரு மாறுச்சு. ஓகே, 1990ல 65th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், 65வது அரசியலமைப்பு திருத்தத்துல பேரு மாறுச்சு. என்னவா மாறுச்சு அப்படின்னா தேசிய SC/ST மக்கள் ஆணையம்னு பெயர் மாறுச்சு. ஓகே, 65th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1990. அப்போ ஃபர்ஸ்ட் 1978ல SC/ST கமிஷன் இருந்துச்சு. சட்டமுறை இல்லாத SC/ST ஆணையமா இருந்துச்சு. முதல் தலைவரா போலோ பாஸ்வான் சாஸ்திரி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அடுத்து ரெண்டாவது நமக்கு பெயர் மாற்றம் என்னவா மாறுச்சு அப்படின்னா 1990ல பெயர் மாறுச்சு. 65வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அதுல என்னது SC/ST மக்கள் ஆணையம்னு பெயர் மாத்தினாங்க. தேசிய SC/ST மக்கள் ஆணையம். அங்க போலோ பாஸ்வான் சாஸ்திரி காமிச்சிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஆகஸ்ட் 1978. ஸ்கிரீன்ல ஷோ பண்றாங்க பார்த்துக்கோங்க. The first National Commission for Scheduled Caste and Scheduled Tribes was established August 1978. போலோ பாஸ்வான் சாஸ்திரி as the chairman. அப்ப அவர் சேர்மனா இருக்காரு. அண்ட் 4 other members, இன்னும் 4 பேர் இருக்காங்க. எதுக்காக? வழக்கம் போல அட்வைஸ் த கவர்ன் ஆன் பாலிசி இஷ்யூ ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ். அப்போ ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் ட்ரைப்ஸுக்கும் பாலிசியோ இல்லை டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ மேக் பண்ணும்போது இவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட். அடுத்து அதுலயே சொல்லியிருக்காங்க பாருங்க, இட் வாஸ் லேட்டர் ரீநேம்டு டு த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகேவா, அப்ப என்ன நேம் சேஞ்ச் ஆகுது? நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நேம் சேஞ்ச் ஆகுது, which was given constitutional status in 1990. 1990ல நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. 65வது அரசியலமைப்பு திருத்தம். ஓகேவா, அப்ப 1978ல SC/ST கமிஷனா இருக்கு. அதனுடைய முதல் தலைவரா போலோ பாஸ்வான் சாஸ்திரி இருக்காரு. ஆகஸ்ட்ல தொடங்கி இருக்காங்க. இது எதுக்கு? was set up advise the government on policy issue related to development and welfare of scheduled caste and scheduled tribes in India. Okay, அதுக்கப்புறம் it was later renamed to the National Commission for SC/ST. ஓகேவா, தேசிய SC/ST ஆணையம்னு பெயர் சேஞ்ச் ஆயிருக்கு 1990ல. எத்தனாவது திருத்தம்? 65. சட்டமுறை இல்லாத SC/ST ஆணையம் எப்ப தொடங்கினாங்க? 1978. 7-8. அப்ப பாருங்க லைனா வருதா?
7 8 அடுத்து 9 9 0 ஆயிடுது. 10க்கு பதிலாக 0 வச்சுக்கோங்க. அப்ப முதல்ல சட்டமுறை இல்லாத எஸ்சி எஸ்டி ஆணையம்னா 7 8 சட்டமுறை இல்லாத எஸ்சி எஸ்டி ஆணையம் கோலோ பாஸ்வான் சாஸ்திரி. அடுத்து 90ல 65வது சட்ட திருத்தம். எஸ்சி எஸ்டி அதாவது ஆணையம்னு பேர் மாறிச்சு, கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எப்ப வந்து இது ரெண்டா பிரியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 89 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003. ஓகே, 2003ல ரெண்டா பிரிக்கிறாங்க. எஸ்சி கமிஷன் தனியா, எஸ்டி கமிஷன் தனியா. ஓகே, 89வது சட்ட திருத்தம் 2003. இந்த கமிஷன் ஒன்னா இருந்த எஸ்சி எஸ்டி கமிஷனை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு எஸ்சி கமிஷன், இன்னொன்னு எஸ்டி கமிஷன். ஓகே, 2003 ஸ்கிரீன்ல ஷோ ஆகுது பாருங்க. த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. இது ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து கொண்ட ஒரு அமைப்பு. ஓகே, வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். எப்ப 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003ல. எதுக்கு? த கமிஷன் இஸ் அத்தாரிட்டி ஒர்க்கிங் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்ப அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக என்சிஎஸ்டின்னு சொல்றாங்க. டெல்ட் வித் ஆர்டிகல் 338 338வது ஆர்டிகளோடைய இது ரிலேட் ஆயிருக்கு. அப்ப 338வது ஆர்டிகல் எஸ்டி கார்டு. ஓகே, 2003ல பிரிச்சாங்க. 89வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அப்ப சட்டமுறை இல்லாத எஸ்சி எஸ்டி கமிஷன் எப்ப தொடங்கினாங்க? 1978 ஆகஸ்ட். 1978ல. யாரு தலைவர்? கோலோ பாஸ்வான் சாஸ்திரி. ஓகே, கோலோ பாஸ்வான் சாஸ்திரி. ரெண்டாவது எப்ப பெயர் மாற்றம் பண்ணாங்க எஸ்சி எஸ்டி கமிஷன்? 1990ல 65வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல நேம் சேஞ்ச் பண்ணாங்க. எப்ப ரெண்டா பிரிச்சாங்க? 2003. ஓகே, 2003ல 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ரெண்டா பிரிச்சாங்க. ஆர்டிகல் 338 338 ஏவா பிரிச்சாங்க. எப்ப நடைமுறையாச்சு அப்படின்னா 2004 பிப்ரவரி 19. ஓகேவா? நம்ம எஸ்சி கமிஷன் நம்ம படிக்கும் போது எஸ்டி கமிஷன்ல பார்த்தோம்ல, 2004 பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அன்னைக்கு தான் எஸ்சி எஸ்டி கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இங்க தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி. அப்ப இங்க மறுமலர்ச்சி ஆகுது. எஸ்சி எஸ்டி நம்ம பழங்குடியினர் பட்டியலினத்தவருக்கான மறுமலர்ச்சி நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் இலக்கியம் 2004 பிப்ரவரி 19. சட்டம் கொண்டு வந்தது 89வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2003ல ரெண்டா பிரிக்கிறாங்க. 338 ஆர்டிகல் 338A. 338 எதுக்காக? எஸ்டி கமிஷனுக்காக. 338 ஏங்கிறது எஸ்சி கமிஷனுக்காக. ஓகே, எப்ப சட்டமுறை இல்லாத ஆணையம் கொண்டு வந்தாங்க? 1978. முதல் தலைவர் யாரு? கோலோ பாஸ்வான் சாஸ்திரி. எப்ப பெயர் மாற்றம் பண்ணாங்க? 1990 65. 1990ல 65வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம்னு பிரிச்சாங்க. எப்ப ரெண்டா பிரிச்சாங்க? 89 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 2003ல. 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003ல ரெண்டா பிரிச்சாங்க. ஆர்டிகல் என்ன எஸ்சிக்கு? 338. எஸ்டிக்குனா 338. ஓகே, 338னா எஸ்டி, 338னா எஸ்சி. எப்ப நடைமுறையாச்சு? 2004. ஓகே, 2004ல பிப்ரவரி 9 அப்ப நடைமுறையாச்சு. அடுத்து நமக்கு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. 1955. ஓகே, இதுல கூட ஆதி திராவிடர் அந்த பேஜ்ல இருக்கும் பாருங்க, 307 பிடிஎஃப்ல. நமக்கு 1955ல தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அதுதான் என்னது நமக்கு அதுக்கு அடுத்து என்னவா சேஞ்ச் ஆச்சு? அது பிசிஆர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம எஸ்சி எஸ்டி ஆக்ட பிசிஆர் ஆக்ட்னு தான் சொல்லுவாங்க. எஸ்சி எஸ்டி ஆக்ட்னு சொல்ல மாட்டாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட். ஓகேவா?
ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட், நம்ம சிவில் உரிமைகளுடைய பாதுகாப்பு சட்டம் 1976 1976 பிசிஆர் ஆக்ட். ஓகேவா? அப்ப தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எப்ப? 1955. நமக்கு குடியுரிமை சட்டம் எப்ப? ஓகே. யாரும் யாரையும் எங்கேயும் குடியிருக்க கூடாது அப்படின்னு தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் குடியுரிமை சட்டமும் ஒன்னாதான் கொண்டு வந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955, பிசிஆர் ஆக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் 1976. அந்த சட்டம் என்னவா பேரு மாறி இருந்திருக்கும்? எஸ்சி/எஸ்டி பிரிவென்ஷன் அண்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு பேர் மாறி இருந்திருக்கும். எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு பேர் மாறி இருந்திருக்கும். எந்த வருஷம்? 1989. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? அப்ப ஆரம்பத்துல தீண்டாமை ஒழிப்பு சட்டமா 1955 இருந்துச்சு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட், சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டமா 1976 பேரு மாறிச்சு. அதுக்கடுத்து எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு எஸ்சி/எஸ்டி பிரிவென்ஷன் அண்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 1989 பேர் மாறி இருந்திருக்கும். அந்த 89 தான் நமக்கு 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003 எஸ்சி/எஸ்டி கமிஷனை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. புரியுதா? சட்டமுறை இல்லாத எஸ்சி/எஸ்டி ஆணையம் எந்த வருஷம்? 1978 ஆகஸ்ட். 1978 ஆகஸ்ட். யாரு முதல் தலைவர்? போலோ பாஸ்வான் சாஸ்திரி. ஓகே. ரெண்டாவது எப்ப நேம் சேஞ்ச் ஆச்சு? 1990. எத்தனாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்? 65 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகே. அதுக்கு அடுத்து எப்ப ரெண்டா பிரிஞ்சது? 2003 ஓகே. 89வது சட்ட திருத்தம் 2003 ரெண்டா பிரிஞ்சது. 338 338A. 338ங்கிறது எஸ்டி, 338Aங்கிறது எஸ்சி. எப்ப நடைமுறையாச்சு? 2004 February 19. என்ன நாள் தமிழ்நாட்டுல? என்னங்க பிரேக் ஆகுது? எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் 3 ஓகே. 338A வந்து ST, அந்த பைஜூஸ்ல தப்பா இருக்கு. ஓகே. முதல்ல வந்து 338 எஸ்டி. எஸ்டியா எஸ்சியா? SC 38 SC, 38A ST. ஓகே. 338A அப்படிங்கிறது யாருக்கு? எஸ்சி எஸ்டி தானே சொல்றோம். அப்ப 338ங்கிறது எஸ்சி, 338Aங்கிறது எஸ்டிக்காக கொண்டு வந்தது. ஓகே. ஓகே. அப்ப தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எந்த வருஷம்? 1955. பிசிஆர் ஆக்ட் எந்த வருஷம்? 1976. அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. ஓகே. எஸ்சி கமிஷனுடைய முதல் தலைவர் யாரு? எஸ்சி கமிஷனுடைய முதல் தலைவர் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு அப்புறம் சூரஜ் பான். ஓகே. இப்ப யாரு தலைவர் அட் பிரசன்ட்ல? கிஷோர் மக்வானா. ஓகே. அவர் தான் இப்போ இருக்காரு. அப்ப எஸ்சி கமிஷன் நம்ம ஆதி திராவிடர் நமக்கு பட்டியலினத்தவருடைய ஆணையத்துடைய முதல் தலைவர் யாரு அப்படின்னா சூரஜ் பான். இப்ப வந்து கிஷோர் மக்வானா. அதே எஸ்டி கமிஷன் பழங்குடியினருக்கு ஆணையம் முதல் தலைவர் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் குன்வர் சிங். இப்ப தலைவர் யாரு? அன்தார் சிங் ஆர்யா. குன்வர் அன்தார். எஸ்சி எஸ்டி ப்ரொமோஷனுக்காக
இடஒதுக்கீடு தராங்க, என்ன ஆர்டிக்கல்ல தராங்க நம்ம கான்ஸ்டியூஷன்ல? ஆர்டிகல் 16ல 332. 4A. ஓகே, ஆர்டிகல் 16ல 4A 1995ல 77வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இடஒதுக்கீடுனா ஆர்டிகல் 335 இது கேட்டிருப்பாங்க. அதே கேரி ஃபார்வர்ட், நம்ம வேகன்சியை கேரி ஃபார்வர்ட் பண்றது கேள்விப்பட்டிருந்திருப்போம். எஸ்சி எஸ்டி கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படின்னா 81வது சட்ட திருத்தம் 2000ல கொண்டு வந்தாங்க. ஓகே, நமக்கு அடிப்படை உரிமைகள் படிக்கிறோம் அப்படின்னா மீதி எல்லா டேட்டாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற டேட்டா. எஸ்சி எஸ்டி ப்ரமோஷன்ல இடஒதுக்கீடுனா ஆர்டிகல் 16ல 4A 1995ல 77வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அதுவே நமக்கு எஸ்சி எஸ்டி கேரி ஃபார்வர்ட் பண்றதுன்னா 81வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2000ல கொண்டு வந்தாங்க. 5 வருஷம் கழிச்சு, அது 95ல கொண்டு வந்தாங்க, இது 2000ல கொண்டு வந்தாங்க. கேரி ஃபார்வர்ட் பண்றது, எஸ்சி எஸ்டி அந்த வேகன்சி எல்லாமே கேரி ஃபார்வர்ட் பண்றது. கவர்மெண்ட் ஜாப்லனா ஆர்டிகல் 335. எஸ்டி அதிகமா இருக்கிறது எங்க பார்த்தோம்? மத்திய பிரதேஷ். சதவீதத்துல மிசோரம். மிசோரம். யூனியன் டெரிட்டரி கேட்டாங்கன்னா லட்சத்தீவு. இன்னும் நம்ம எஸ்டி கான்செப்டுக்குள்ளேயே வரல. ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினர், அதுல நமக்கு பழங்குடியினர் பெருமை தினம் எப்ப? நவம்பர் 15. நவம்பர் 15. உலக பழங்குடியினர் தினம் ஆகஸ்ட் 9. தேசிய பழங்குடியினர் ஆணையம் நடைமுறைப்படுத்தப்பட்டது 2004 February 19. ஓகே, 2004ல February 19. இப்ப நமக்கு எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல 37 வகையான உட்பிரிவுகள் இருக்காங்க பழங்குடியினர். அங்க ரைட்ஸ் ஆக்ட்ல எத்தனை வகையான மாற்றுத்திறனாளிகள் பார்த்தோம்? 21. ஓகே, 21 வகையான மாற்றுத்திறனாளிகளை கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப தமிழ்நாட்டுல 37 வகையான உட்பிரிவுகள் வச்சிருக்காங்க. இப்ப கடைசியா வந்து ஆட் பண்ணாங்க. யார் ஆட் பண்ணாங்க 2023ல? ஹரிகுறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பழங்குடியினரை ஆட் பண்ணாங்க. அவங்களுக்கும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல வந்து இல்லாம இருந்திருக்கும். அப்ப பழங்குடியினர் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டாங்க. இதுல நமக்கு தமிழ்நாட்டுல 37 வகையான பழங்குடியினர் இருக்காங்க. அதுல 6 வகையான பழங்குடியினர் அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய பழங்குடியினர், பிவிடிஜின்னு சொல்லுவாங்க. பிவிடிஜின்னு என்னது? particularly vulnerable tribal tribal. அதுக்கப்புறம் ஜிங்கிறது குரூப். ஓகே, particularly vulnerable tribal group. vulnerable அப்படின்னாலே பாதிக்கப்படக்கூடிய, அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப், பழங்குடியினருக்கான குழு. யாரு? தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க, பனியாஸ், கோத்தா, இருளர், அதுக்கப்புறம் காட்டு நாயக்கர்கள். இந்த 6 பேரும் தான், இந்த 6 பழங்குடியினர் சமூகம் தான் நமக்கு பிவிடிஜி குரூப்ல வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு 37 வகையான பழங்குடியினர் உட்பிரிவுகள் இருக்கு. அதுல 6 குரூப் வந்து பிவிடிஜில இருக்கு. ஓகே, இதெல்லாம் நமக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தொடங்கி இருக்காங்க அப்படின்னா, ட்ரைபல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அப்ப பழங்குடியினருக்கும் நமக்கு ரொம்ப தூரம் போய் படிக்க முடியாத பழங்குடியினருக்கும் தங்கி படிக்கக்கூடிய ஸ்கூல், அதுதான் உண்டு உறைவிட பள்ளி, ட்ரைபல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்றாங்க. மொத்தம் 320 இருக்கு. அந்த டேட்டாலாம் நமக்கு தேவையில்லை. அது என்ன ஸ்கூல் நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏகலைவா. ஏகலைவாங்கிறது என்னது மீனிங்? அம்பு விடுற அம்பு விடுறதா? கலைவன் தானே அம்பு விடுறவன். அவன் என்ன பண்ணுவான்? கலைவன் டீச்சரை பார்க்காமலே அவனே கத்துக்குவானா?
செல்ஃப் லேர்னிங். ஓகேவா? அப்போ ஏகலைவன் அப்படிங்கிறது ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளி, இஎம்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிறது. ஓகேவா? அவங்களுக்கு பழங்குடியினர் மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கறது 1997 தொடங்கினது. 6 to 12 வரைக்குமே படிக்கிறது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 450 பேர் இருப்பாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தமிழ்நாட்டில் 8 இஎம்ஆர்எஸ் ஸ்கூல்ல இருக்கும். 8 இருக்கு தமிழ்நாட்டில். மொத்தமா 320 கிட்ட இருக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த ரொம்ப டேட்டாலாம் டெப்தா போக வேணாம். ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் 1997 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1997. மாற்றுத்திறனாளிகளுக்கான பேருந்து கட்டண சலுகை இந்த வருஷம் 1997. 2007. 1997 sir. ஓகே. அடுத்து சிடிடிபி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? நம்ம காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம். நமக்கு விரிவான மருத்துவ காப்பீடு எப்போ கொடுத்தாங்க? 2012. அப்ப விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் 2012. அந்த விரிவான மருத்துவ காப்பீடும் இந்த விரிவான பழங்குடியினரும் ஒன்னா ஞாபகம் வச்சுக்கலாமா? அங்க விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்னா 2012. இங்க விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம்னா 2012. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது, உட்கட்டமைப்பு வசதிகள், பொருளாதார மேம்பாடு. இப்ப இந்த திட்டம் தான் என்னவா இருக்கு? தொல்குடி திட்டமா இருக்குல்ல. 2024 இருந்து விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் தான் அப்படியே சேம் தான் தொல்குடி திட்டமா இருக்கு. அவ்வளவுதான். அதே நமக்கு நோக்கம் தான். அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது, எக்கனாமிக் வைஸ் டெவலப் பண்றது, அவங்க இருக்கிற ஏரியால என்னென்னலாம் பேசிக் கம்யூனிட்டிஸ் பண்ணி தர முடியுமோ அதெல்லாம். நமக்கு வீடுகள் சீரமைச்சு தரது, ரோடு போட்டு தரது, லைட்டு, நம்ம பள்ளிகள், ஸ்கூல்ல அவங்களுக்குன்னு தனியா கட்டி தரது, அவங்களுக்குன்னு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறது. இதுக்கெல்லாம் ஃபண்டு யாரு கொடுப்பா? தாட்கோ. ஓகேவா? தாட்கோனா தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். 1974 தான் தொடங்கினாங்க தாட்கோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. தாட்கோங்கிறது 1974 தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1974. தாட்கோ TAHDCO தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1974. விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 2012 தொடங்கிடுவாங்க. ஓகே. அதுவே ஐடிடிபின்னு இருக்கு, இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே. ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம். பேரு ஒண்ணுதான். ஓகே. அங்க வந்து காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு இருக்கு, இங்க ஐடிடிபின்னு இருக்கு. ஓகேவா? இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு இருக்கு. எந்த வருஷம்? 2005. ஓகே. ஐடிடிபி ஓகேவா 2005. அங்க இருந்த அந்த அதே ஹைஃபையா இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஐடில இருக்கவங்க தான் ஹைஃபையா இருக்காங்க. இதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தோம் 2005 நமக்கு வறுமை பத்தி ஆய்வு பண்றது. டெண்டுல்கரா? என்ன சொல்லியிருந்தாரு டெண்டுல்கர்? எவ்வளவு சொல்லியிருந்தாரு அமௌண்ட்? 27.33 sir. 27 33. ஓகேவா? ஒரு 6 கேப்ல சொல்லியிருந்தாரா? 27 ரூபாயும் 33 ரூபாயும். ரூரல்னா 27 ரூபாய், அதே அர்பன்னா 33 ரூபாய். ஓகேவா? அப்ப சிடிடிபிங்கிறது காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 2012. அதே திட்டம் தான். அது சிடிடிபிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடங்கினது. அங்க விரிவான காப்பீட்டு திட்டமும் ஒண்ணுதான், விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டமும் ஒரே வருஷம் தான், 2012 தமிழ்நாடு கவர்மெண்ட். அதே ஐடிடிபிங்கிறது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதே இந்த வருஷம் 2005.
ஐடி அங்கே ஹைஃபை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2005 அங்கே டெண்டுல்கர் கமிஷன் மார்ஜினல் இதுக்கு நமக்கு பிலோ பாவர்ட்டி லைன் அதை ரிப்போர்ட் கொடுத்தது எப்போ 2005ல ஸ்டார்ட் பண்ணி எப்போ ரிப்போர்ட் கொடுத்தாங்க? 2009ல கொடுத்துருந்துருப்பாங்க. அலர்ட் கமிட்டி எந்த வருஷம்? 1979. ஓகே. லக்தவாலா 1989. அப்போ இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 2005. 2005. இதை யாரு செயல்படுத்துறாங்க அப்படின்னா நபார்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்டோடது. எங்கெங்கெல்லாம் 50%க்கு மேல இருக்காங்களோ நமக்கு ட்ரைபல் குரூப்ஸ், அப்போ அந்த பகுதியில செயல்படுத்துறது. இதை செயல்படுத்துறது நபார்ட் பேங்க் மூலியமா செயல்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் சிடிடிபி செயல்படுத்துறது தாட்கோ மூலியமா செயல்படுத்துறாங்க. இப்போ தாட்கோங்கிறது தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1974. இங்க வந்து நபார்ட் பேங்க் மூலியமா. நபார்ட் எப்போ தொடங்கினாங்க? 1982. அடுத்து தொல்குடி திட்டம். தொல்குடி இப்ப ரீசெண்டா தொடங்கினது தானே, நம்ம போன பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க. தொல்குடின்னு என்னது? பழமையானது. ஓகேவா? பழமையான குடியினர், அதுதான் பழங்குடியினர். தொல்னால பழசு தானே. 2024ல பழங்குடியினர் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் பண்ணி தருது. இதே ப்ரோக்ராம் தான் என்னது 2012ல பாருங்க. 2012 அந்த 12 தான் 24 மாறுது. அங்க சிடிடிபின்னு சொல்லியிருந்தாங்க, காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. இங்க வந்து தொல்குடி திட்டம்னு சொல்றாங்க. அங்க 2012, இங்க 2024. அதே அடிப்படை வசதிகள் பழங்குடியினர் இருக்கக்கூடிய பகுதியில். எவ்வளோ அமௌண்ட்? 4 இயர்ஸுக்கு. ஓகே, 2024 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பட்ஜெட்ல அலாட் பண்ணியிருக்காங்க? 1000 கோடி. 1000 கோடி. ஓகே, 1000 crores வந்து நமக்கு 4 இயர்ஸுக்கு தான் 2024. அடுத்து இன்னொரு திட்டம் இருக்கு, சாகின்னு சொல்லுவாங்க. சாகி ஒன்று பார்த்தோம் இந்த வருஷம். 2014. SAGY சாகி 2014. சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. ஓகே, சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனாங்கிறது ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு வில்லேஜை அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ ஒவ்வொரு வில்லேஜை தத்தெடுத்து அந்த பகுதிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது தான் நமக்கு சாகி திட்டம். நம்ம அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசா மாறினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வில்லேஜையும் சாக்கில் போட்டு கொடுத்துட்றாங்கன்னு பார்த்தோமா. நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு வில்லேஜை ஒவ்வொரு எம்பிக்கு சாக்கில் போட்டு கொடுத்துட்றாரு. ஓகே, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓன் வில்லேஜை வந்து செலக்ட் பண்ண முடியாது. அதுதான் சாகி திட்டம் 2014. சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. சான்சத்ங்கிறது நம்ம எம்பியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆதர்ஷ்ங்கிறது முன்னோடின்னு சொல்லுவாங்க. கிராம் யோஜனா ஒரு கிராமப்புறத்திற்கான திட்டம். இங்க வந்து பாகி திட்டம்ங்கிறதும் அதே மாதிரி தான். பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. அப்ப ஆதினா இங்க பழங்குடின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இங்க ஆதர்ஷ்னா முன்னோடி திட்டம், முன்மாதிரி திட்டம். கிராம் யோஜனானா கிராமப்புற திட்டம். இது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பேக் தான். ஆனா என்ன பேக்? தோல் பேக். ஓகேவா? தொல்குடி திட்டம் 2வது வந்தது. ஓகேவா? பேகி, அதுக்கப்புறம் அது என்ன பேக்னா தோல் பேக். தோல் பேக்னு எடுத்துடக்கூடாது மாத்தி. ஃபர்ஸ்ட் பேகி தான் வருது. பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா 2022ல இருந்து 23 அந்த பினான்சியல் இயர்ல தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் தொல்குடி திட்டம் 2024. ஓகே, பேகி எந்த வருஷம்? 2022ல இருந்து 23. இதுவும் என்னதான், கிராமப்புறங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுதான். எங்கெங்கெல்லாம் 50%க்கு மேலேயோ இல்ல 500 பேருக்கு மேல இருக்காங்களோ அந்த வில்லேஜை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடுத்தோம்னா அதுதான் நமக்கு பாகி திட்டம். 5 வருஷத்துக்கு 2021ல இருந்து 26 வரைக்கும். இதே நமக்கு மானியங்கள்லாம் ஒதுக்கீடு பண்ணுவாங்க இந்த மாநிலங்களுக்கு ஒவ்வொரு ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி தரத்துக்கு. நம்ம பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், கல்வி, சுகாதாரம் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு நிதி உதவி பண்ணுவாங்க. அது ஆர்டிகல் என்ன இருக்கு? ஆர்டிகல் 275. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்போ ரீசெண்டாக கூட கேட்டிருந்தாங்க. அரசியலமைப்பு சட்ட விதி 275க்கு கீழே தான் நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. எதுக்காக? நம்ம பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்கீடு. அது கல்விக்காக இருக்கலாம், சுகாதாரம், குடிநீர் வசதி, சாலை வசதி, இந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து பண்ணி தரதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா ஆர்டிகல் 275 பயன்படுத்தி மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அடுத்து நமக்கு எந்த திட்டம் கேட்கிறானோ இல்லையோ இதுதான் நமக்கு முக்கியம். பிஎம் பிவிடிஜி, பிரதான் மந்திரி. பிவிடிஜினா நமக்கு தெரியும்ல,
பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் 2023ல. அதே பிஎம்பிவிடிஜிக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிஎம் ஜன்மன்னு சொல்லுவாங்க. பிஎம் ஜன்மன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஓகேவா? ஆதிவாசிங்கிறப்ப ஆதிவாசி தைலம் தான் ஞாபகம் வருதா? ஆதிவாசி ஹேர் ஆயிலா மாத்தி சொல்றேன். பிஎம் ஜன்மன் அப்படிங்கிறது பிஎம் ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஓகேவா? ஆதிவாசிங்கிறது நமக்கு பழங்குடின்னு சொல்லிட்டாங்க. நியாய மகா அபியான் பெரிய ஒரு திட்டம். இப்ப தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க, அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியினருக்கு மேம்பாட்டு திட்டம் 2023ல தொடங்கினாங்க. என்ன டேட்ல தொடங்கினாங்க? நவம்பர் 15, 2020. நவம்பர் 15, 2020. 23. ஓகேவா? நவம்பர் 15 என்ன நாள்? பழங்குடியினர் தினம். பழங்குடியினர் தினம். ஜன்ஜாதி கௌரவ் திவாஸ். ஓகே. 338 ஆர்டிகல் என்ன சொல்லுது? எஸ்சி. எஸ்சி. 338A எஸ்சி. ஓகே. ஹையஸ்ட் ட்ரைபல் குரூப் தமிழ்நாட்டுல யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஹெலன் கெல்லர் அவார்டு கூட நமக்கு யாருக்கு கொடுக்குறாங்க? ஹெலன் கெல்லர் அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க? ஓகே. ஹெலன் கெல்லர் பார்வை திறன் குறைபாடு உள்ளவங்களா? தமிழ்ல படிச்சு வந்திருப்போம். காது கேட்காது, பேச முடியாது, பார்வை திறன் இருக்காது, அப்பவும் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர் வந்து அவங்களா தான் இருப்பாங்க. ஓகேவா? ஹெலன் கெல்லர். அந்த அவார்டும் கொடுப்பாங்க நமக்கு. பிஎம் ஜன்மன் எந்த வருஷம்? 2022. பிஎம் ஜன்மன் 2023. 2023. ஓகேவா? பிஎம் பிவிடிஜினாலும் ஒண்ணுதான், பிஎம் ஜன்மன்னாலும் ஒண்ணுதான், பிஎம் ஜன்ஜாதி ஆதி நியாய மகா அபியான். ஓகேவா? ஆதிவாசி நியாய மகா அபியான். நான் ஆதிவாசின்னே சொல்லலை, எனக்கு வந்தா அடுத்த அந்த ப்ராடக்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ பிஎம் ஜன்மன்னு மட்டுமே சொல்லிக்கலாம். ஜன்ஜாதியா கௌரவ் திவாஸ் அப்பதான் தொடங்கி இருந்திருப்பாங்க நவம்பர் 15, 2023ல. இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அலாட் பண்ணாங்க? நம்ம தொல்குடி திட்டத்துக்காக 1000 கோடி, இங்க 24,000 கோடி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 24,000 crore. அழிவின் விளிம்பில் இருக்கிற பழங்குடியினரை பாதுகாக்கிறது, அவங்களுடைய சமூக பொருளாதார நிலைகளை மேம்படுத்துறது. சோசியல் இஷ்யூ மெயின்ஸ் எல்லாம் இதுதான் பாயிண்ட். நமக்கு சமூக பொருளாதார அரசியல் நிலைகளை மேம்படுத்துறது அப்படிங்கிறதா எல்லா கண்டென்ட்லயும் இருக்கும் இந்த வார்த்தை. அப்ப பிவிடிஜி அந்த சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துறது, அழிவின் விளிம்பில் இருக்கிறது பாதுகாக்கிறது. மேல இருக்க 2 பாயிண்ட் ஒண்ணுதான், புதுசாலாம் கண்டென்ட்லாம் ஒண்ணு இல்லை. எத்தனை அமைச்சகங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கு இதுல? 9 அமைச்சகங்களுடைய ஒத்துழைப்போட இதை செயல்படுத்துறாங்க. ஓகே. இந்தியால தமிழ்நாட்டு எத்தனை பிவிடிஜி பார்த்தோம்? 6. 37 வகைகள்ல 6 குரூப் வந்து பிவிடிஜியா இருக்கு. தமிழ்நாடு நமக்கு இந்தியாலன்னு பார்க்கும்போது அந்த யாரெல்லாம் பிவிடிஜி அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு எபார் கமிஷன் வந்து போட்டிருந்தாங்க. அவங்க எப்ப 1975ல அவங்க என்ன சொன்னாங்க? 1975ல 52 குரூப்ஸ் வந்து பிவிடிஜியா இருக்கு இந்தியால அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எவ்வளவு இருக்குன்னா 705 குரூப்ஸ் இருக்கு. அதுல 75 பிவிடிஜி. ஓகேவா? எல்லாமே 75ன்னு வருதா? எபார் கமிஷன் 1975 அதுல 52 குரூப்ஸ் வந்து பிவிடிஜியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்தியால 705 பழங்குடியினர் குழு இருக்கு. அதுல 75 பிவிடிஜியா இருக்கு. எல்லாமே 7-5ன்னு வருது பாருங்க. குரூப் போட்டது, கமிஷன் போட்டது 75. ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது மட்டும் 52, மீதி எல்லாமே 7-5னே வரும். 705 பழங்குடியினர் குழு, அதுல 75 பிவிடிஜி. ஓகே. தமிழ்நாட்டுல 37ல 6 இருக்கும். எதை வச்சு பிவிடிஜின்னு சொல்லுவாங்க? அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து கம்மியா இருக்கணும், லிட்ரேசி ரேட் வந்து கம்மியா இருக்கணும், அவங்களுடைய எக்கனாமிக் வைஸ் எல்லாமே லோவா இருக்கணும், அவ்வளவுதான். டெக்னாலஜி தெரியக்கூடாது,
இந்த கேட்டகரி வச்சுதான் அவங்க பிவிடிஜின்னு சொன்னாங்க. முதல் முறையா லோக்சபா எலெக்ஷன்ல ஓட் போட்ட பிவிடிஜி குரூப் யார்? ஷோம்பன். ஓகே, ஷோம்பன் பழங்குடியினர் தான் கிரேட் நிக்கோபர் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர். ஓகே, அந்தமான் நிக்கோபர் அதோடைய கேபிட்டல் நேம் என்ன? சி விஜயபுரம். விஜயபுரம். அதுக்கு முன்னாடி போர்ட் பிளேயர். போர்ட் பிளேயர். ஏன் போர்ட் பிளேயர்னு பேர் வச்சாங்க? மெமோரியல் ஆஃப் பிளேயர். ஓகே, அவரு ஆங்கிலேயரோட நினைவா. போர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், துறைமுகம். பிளேயர் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலேயர். இப்ப வந்து ஸ்ரீ விஜயபுரம் நம்ம சோழர்களுடைய படையெடுப்பு விஜயபுரம் அங்க வரைக்கும் ஆட்சி பண்ணி இருந்திருப்பாங்க. சவுத் ஈஸ்ட்ல, ஓகேவா, தென்கிழக்கு நாடுகள் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதனுடைய நினைவா ஸ்ரீ விஜயபுரம்னு பேர் வச்சிருந்திருப்பாங்க. ஓகே, அதே அந்தமான் நிக்கோபர்ல இன்னும் 3 ஐலாண்டுக்கு பேர் மாத்தினாங்கன்னு பார்த்திருக்கோம்ல 2018. ரோஸ் ஐலாண்ட் என்னன்னு பேர் மாத்தினாங்க? போஸ். சுபாஷ் சந்திர போஸ் ரோஸ் ஐலாண்ட். போஸ். ஓகேவா, ரோஸ போஸா மாத்திட்டாங்க. அடுத்து ஹேவ்லாக்க லாக் பண்றதுன்னா இண்டிபெண்டா வருது ஸ்வராஜ். ரோஸ் வந்து போஸா மாறுச்சு. ஹேவ்லாக் வந்து லாக் பண்றது, இங்க இண்டிபெண்டா விடுறாங்க ஸ்வராஜ். இன்னொன்னு நீல் ஐலாண்ட். நீல்ஸ் ஐலாண்ட். நமக்கான நீல் படிச்சிருக்கோம்ல, அந்த நீல்ஸ் ஐலாண்ட ஷாஹித் ஐலாண்ட் மாத்திருப்பாங்க. ஷாஹித் தீப். அந்த நேம் சேஞ்ச் ஒரு பிக்சரே இருக்கும் பாருங்க, மேப். நமக்கு ரோஸ் ஐலாண்ட 2018 தான் எல்லாமே நேம் சேஞ்ச் பண்ணி இருப்பாங்க. பிக்சர் இருக்கான்னு பாருங்க. ரோஸ் வந்து போஸா மாறி இருந்திருக்கும். அதே வந்து நீல்ஸ் ஐலாண்ட் வந்து ஷாஹித் தீபா மாறி இருந்திருக்கும். இன்னொன்னு என்னது, ஹேவ்லாக் வந்து ஸ்வராஜா பேர் மாறி இருந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் போர்ட் பிளேயர் வந்து ஸ்ரீ விஜயபுரம்னு பேர் மாறிந்திருக்கு. அப்ப இந்த 3 நேம் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல. 2018 இங்க கொடுத்துருக்க ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்க. ரோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நம்ம ரோஸ் போஸ் ஞாபகம் எடுத்துக்கலாம். நீல்ஸ் வந்து ஷாஹித். அதே லாக் பண்றது ஸ்வராஜ் திவீப்னு பேர் மாத்திட்டாங்க, DWEEP. எந்த வருஷம்? 2018 பண்ணாங்க. இது போர்ட் பிளேயருங்கிறது 24. போர்ட் பிளேயர் நேம் சேஞ்ச் ஆனது 24 25? 24 செப்டம்பர் 13, 2024. ஓகே, இந்தியால எவ்வளவு பழங்குடியினர் இருக்காங்க? 705. 705. அதுல எவ்வளவு பிவிடிஜி? 75. பிவிடிஜிக்காக போடப்பட்ட கமிஷன் என்ன கமிஷன்? தேவர். கமிஷன். ஓகே, தேபார். எந்த வருஷம்? 1975. 1975. ஓகே, அப்ப பழங்குடியினர், நமக்கு பழங்குடியினர் அதிகமா இருக்கக்கூடிய இந்தியால எந்த பழங்குடியினர் அதிகமா இருக்காங்க? தமிழ்நாடு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு போட்டுவிடுங்க. அதிக எண்ணிக்கை வந்து யார் இருக்காங்க? இருளாஸ். ஸ்டேட். எந்த ஸ்டேட்ல அதிகமான பழங்குடியினர் எண்ணிக்கை மத்திய இருக்காங்க? பிரதேஷ். மத்திய பிரதேஷ். அதிகமான சதவீதம் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா மிசோரம். மிசோரத்துல தான் அதிகமான எண்ணிக்கை. அதே பிவிடிஜி அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் ஒடிஷா.
ஓகேவா? எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறதுன்னு கேட்டா மத்திய பிரதேஷ். பர்சன்டேஜ்ல அதிகமா இருக்கிறதுன்னு கேட்டா மிசோரம். பர்சன்டேஜ்ல யூனியன் டெரிட்டரியில அதிகமா இருக்கிறதுன்னு கேட்டா லக்ஷ்வதீப். அதிகமான பிவிடிஜி குரூப்ஸ் பல இருக்கக்கூடிய மாநிலம்னு கேட்டாங்கன்னா ஒடிஷா. டிஃபரன்ஸ் இந்த நாலுமே படிச்சு வச்சுக்கோங்க. பழங்குடியினருக்கான பெருமை தினம் ஜன்ஜாதியா கௌரவ் திவாஸ் எப்ப? நவம்பர் நவம்பர் 15. நவம்பர் 15. ட்ரைபல் ப்ரைட் டே எப்ப? நவம்பர் 15. நவம்பர் 15. பிர்சா முண்டாவுடைய மெமோரியல் எப்ப இருந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க? 2021. 2021. வேர்ல்டு ட்ரைபல் டே எப்ப? ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9. நமக்கு 1982ல யுனைடெட் நேஷனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ட்ரைபலோடைய ரைட்ஸ் பத்தி பேசினாங்க. அந்த டேட்டே மெமோரியலா வச்சுட்டாங்க. எஸ்டி கமிஷன் எப்போ தொடங்கினாங்க? 2004. 19. February 19. பிப்ரவரி 19. எந்த அமெண்ட்மெண்ட் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க? 60. ரெண்டா பிரிச்சது. 65th 1990. ரெண்டா பிரிச்சது. 89. 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2004 3 3. 2003ல ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. 2003ல ரெண்டா பிரிச்சாங்க. பிப்ரவரி 19 2004. முதல் தலைவர் யாரு? எதுக்கு சார்? எஸ்சிக்கா எஸ்டிக்கா? எஸ்டி. குன்வர்சி. கருப்பாடா வெள்ளாடா? இதுக்கு ரெண்டுமே ஒரே நாள்ல தான் Conversing. தொடங்கினாங்க. Conversing. ஓகே. இது முதல் தலைவர் வந்து குன்வர். எப்ப தொடங்கினாங்க எஸ்சி கமிஷன்? First 1978. எஸ்சி கமிஷன் மறுபடியும் பாருங்க, கருப்பாடா வெள்ளாடா கான்செப்ட் தான் வருது. எஸ்சி கமிஷன் எப்ப தொடங்கினாங்க? கான்ஸ்டியூஷன்ல உருவானது. கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம். அதே பிப்ரவரி 19 2004 தானே? February 19. எஸ்டி கமிஷனுடைய முதல் தலைவர் யாரு? குன்வர் சிங். குன்வர் சிங். இப்ப யாரு தலைவர்? அந்த சிங் ஆர்யா. அந்தா சிங் ஆர்யா. ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் எஸ்டி கமிஷனுக்கு? 338. 138. 138. ரைட்ஸ் ஆக்ட்ல எத்தனை வகையான மாற்றுத்திறன் பத்தி சொல்லியிருந்தாங்க? 21. தமிழ்நாட்டுல எத்தனை வகையான பழங்குடியினர் இருக்காங்க? 37. அதுல எவ்வளவு பிவிடிஜி? 6. ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எந்த வருஷம்? 1997 to 98. 1997. சிடிடிபி காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2012. முதலமைச்சருடைய விரிவான காப்பீடு திட்டம்னால 2012. விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம்னால 2012. ஐடிடிபினா இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2005. 2005. சிடிடிபிக்கு யாரு ஹெல்ப் பண்றா? தாட்கோ எப்ப தொடங்கினாங்க? 1974. 1974. ஐடிடிபிக்கு யாரு ஹெல்ப் பண்றா? நபார்ட். தொல்கடி திட்டம் எந்த வருஷம்? 2024. 2024. எவ்வளவு அமௌண்ட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க ஃபண்ட்? 1000 crore. 1000 கோடி. பாகி திட்டம் எந்த வருஷம்? 2014. பாகி 2022ல இருந்து 23 வரைக்கும். 2022ல இருந்து 2023. சாகி திட்டம் 2014. நமக்கு மாநிலங்களுக்கு நிதி உதவி கொடுக்கிற ஆர்டிகல் என்னது? 275. பிஎம்பிவிடிஜி திட்டம் எந்த வருஷம்? 2023. 2023. எப்ப தொடங்கினாங்க? 15. எவ்வளவு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க?
24,000 24,000 4,000 கோடி 24,000 26,400 24,000 கோடி. அடுத்து எத்தனை அமைச்சகங்களுடைய ஒருங்கிணைப்பு? 9 ministries. ஓகே 9. 9 அமைச்சகங்களுடைய ஒத்துழைப்பு. ஓகே, முதல் பழங்குடியினருக்கான பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழு தேர்வு செய்யறதுக்கு என்ன கமிஷன்? தேபார் 1975 Labour Commission. டெபார் கமிஷன் 1975. ஓகே, எவ்வளவு சொல்லியிருந்தாங்க பிவிடிஜி ஆரம்பத்துல? 52 52. இப்போ எவ்வளோ இருக்காங்க பழங்குடியினர்? 705 705 எவ்வளோ பிவிடிஜி? 75 75. தமிழ்நாட்டில் 6 37க்கு 6. பிவிடிஜி எதனுடைய அடிப்படையில்? மக்கள் தொகை குறைவு, பின்தங்கிய நிலை பொருளாதாரத்துல, தொழில்நுட்பம் தெரியாது, அதுக்கப்புறம் குறைந்த கல்வி அறிவு. முதல் முறையா 2024 லோக்சபா எலெக்ஷன்ல ஓட் போட்ட பிவிடிஜி யாரு? ஷோம்பன் Pompan. இதுல லக்ஷ்வதீப்ல இருக்காங்களா? கிரேட் நிக்கோபார் கிரேட் நிக்கோபர்ல இருக்காங்க. அதிகமான பிவிடிஜி இருக்கக்கூடிய மாநிலம் எது? ஒடிசா அதிகமான பர்சன்டேஜ் இருக்க யூனியன் டெரிட்டரி எது? லட்சத்தீவு லக்ஷ்வதீப். அதிகமான சதவீதம் இருக்க மாநிலம் எது? மிசோரம் மத்திய பிரதேசா? ஸ்டேட் மத்திய பிரதேஷ் ஸ்டேட்னா மத்திய பிரதேஷ் சார், பெர்சன்டேஜ்னா மிசோரம். அதிகமான எண்ணிக்கை பர்சன்டேஜ் மிசோரம் எண்ணிக்கை மத்திய பிரதேஷ், பர்சன்டேஜ் மிசோரம். ஓகே, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா திருநங்கைகளுடைய தங்கும் விடுதி எண்ணிக்கை வந்து மத்திய பிரதேஷ், பர்சன்டேஜ் மிசோரம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா திருநங்கைகளுக்கான விடுதி பேரு கரிமா கிரே கரிமா கிரே. எந்த வருஷம்? 2020 நவம்பர் 2020ல. ஸ்மைல் திட்டம் எந்த வருஷம்? 2022 திருநங்கைகளுக்கான விருது எப்ப இருந்து கொடுக்குறாங்க? 2021. போன வருஷம் யார் வாங்கினா? 2024 சந்தியா தேவி. இந்த வருஷம் யார் வாங்கியிருக்கா? பொன்னி எந்த ஊர்? தூத்துக்குடி ரேவதி நாமக்கல் நாமக்கல். டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2022 2019 கிடையாதா? 2019 தானே விதிகள், சாரி சட்டம். விதிகள் தான் 22. ஓகே 2019. ஓகே, சட்டம் வந்து 2019. அங்க மாற்றுத்திறனாளிகள்னா 2016. அப்படியே மாத்தி போட்டா சட்டம் 2019. விதிகள் தான் 22. டிரான்ஸ்ஜெண்டருக்கான தங்கும் விடுதி தமிழ்நாடு சார்பு அரண் அரண். எங்க தொடங்குனாங்க? சென்னை கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூரா? சென்னை மதுரை. ஓகே, தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் 2008 ஏப்ரல் 15 ஏப்ரல் 15. தமிழ்நாடு திருநங்கைகளுக்கான விதிகள் 2022 2022. அதிகமான திருநங்கைகள் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ். முதல் முறையா திருநங்கைகள் கணக்கெடுப்பு எப்ப எடுத்தாங்க? 2011. ஓகேவா? எவ்வளவு பென்ஷன் கொடுக்குறாங்க திருநங்கைகளுக்கு? எப்ப இருந்து கொடுக்குறாங்க? 1500. 2023ல இருந்து. என்ன டிபார்ட்மெண்ட் மூலியமா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஓகே, படித்த திருநங்கைகளும் நமக்கு எஸ்டி பாதி தான் படிச்சிருந்தோம், அது ரெண்டுமே ரிவிஷன் பண்ணியாச்சு. முடித்து விடலாமா? முடித்து விடலாம். ஓகே.